ஸ்டார்ட். திலகவதி மேடம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆகல. அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, பண்ணிட்டேங்க. ஓகே, தொடங்குங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் திருவள்ளுவர் இருக்கை இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கம் 18ஆம் நிகழ்ச்சிக்கு வருகை நிற்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதற்கண் தமிழ்த்தாய் வாழ்த்து. இசைப்பவர் முனைவர் க. திலகவதி. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதழும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. திருவள்ளுவர் வாழ்த்து சிவஞாவனுடைய இனிய குரலில் இப்பொழுது சார் சவுண்ட் வரல. கேட்கலங்க ஐயா, கேட்கலங்க. சார் சவுண்ட் வரல சார்.
ஐயா சவுண்ட் வரல. திருவள்ளுவர் மந்திரத்துக்கு போயிடலாமாங்க? நேரம் ஆகுது. திருவள்ளுவர் மந்திரம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி உன்னத நெறி. மிக அருமையாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் இருக்கையை நிறுவியதோடு பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மிக அருமையான செயலை முன்னெடுத்திருக்கின்றது. அதற்காக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றியினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்கள், முனைவர் சேயோன் ஐயா அவர்கள் அவர்களுடைய முயற்சியாலும், இணை செயலாளர் ஐயா பேராசிரியர் முத்துவேல் அவர்களுடைய அரிய முயற்சியாலும் அவர்கள் அங்கே இயக்குநராக இருந்து மிக சிறப்பான பணிகளை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எல்லோருமே இந்த உலக திருக்குறள் அமைப்பை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய செயலை செல்லும் இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சியாக அவர்கள் பார்க்கிறார்கள். எங்களையெல்லாம் இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களையெல்லாம் பேச வைத்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்வை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மிக சிறப்பான பணியை முன்னெடுத்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வு திருக்குறள் ஆய்வரங்கத்தினுடைய 18வது நிகழ்வாக இன்றைக்கு அரங்கேற்றம் நிகழ இருக்கின்றது. இந்த அருமையான நிகழ்விற்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்கள் தலைமை உரை நிகழ்த்த வருகிறந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா இருக்காங்களா ஐயா உள்ளார? மாண்புமை துணைவேந்தர் ஐயா அவர்கள். சரி, ஐயா அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை ஐயா அவர்கள் வருகை தருகிற பொழுது உரையாற்றுவார்கள். ஐயா அவர்கள் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய விழாவை மிக சிறப்பாக அங்கே நடத்துவதற்கு ஐயா அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இன்றைக்கு கமிட்டியினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த பல்கலைக்கழகம் மிக சிறப்பான கல்வி பணியை, ஆய்வு பணியை முன்னெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக பல்வேறு மாணவர்களுக்கு கல்வி பணியை ஆற்றி வருகின்ற சிறப்பான செயலை முன்னெடுத்திருக்கின்றது. அதற்கு ஐயா அவர்களும் பதிவாளர் அவர்களும் மிக சிறப்பான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் வரவேற்புரை ஆற்றுவதற்காக தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் வருகை தர இயலவில்லை. அந்த வகையில் பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் வரவேற்புரை ஆற்ற உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் சட்டமும் தமிழும் தன்னுடைய இரு கண்களாக கொண்டு மிக சிறப்பான ஆய்வு பணியை, கல்வி பணியை ஆற்றி வருகிறார்கள். மாநில கல்லூரியில் மிக சிறப்பான தமிழ் பணியை ஆற்றிவிட்டு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய மேனாள் முதல் பதிவாளராக அவருடைய காலத்தில் மிக சிறப்பான ஆய்வு திட்டங்கள், பயிலரங்குகள், கருத்தரங்குகள் மிக அதிகமான எண்ணிக்கையில் நடந்தது என்பது மிக சிறப்பாக குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நேற்று கூட மதுரை உலக தமிழ்ச் சங்கத்தில் சட்டமும் தமிழும் பற்றி மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு சட்டக்கதிரினுடைய இதழில் இணையாசிரியராக இருக்கிறார்கள். பல்வேறு மாநாடுகளில் துபாய், மலேசியா, சிகாகோ போன்ற உலக நாடுகள் நடைபெறுகின்ற கருத்தரங்குகளில் தன்னுடைய முத்திரை பதிக்கின்ற நமக்கு கிடைத்த ஒரு பொன்னான முத்தாக நமக்கு ஐயா அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்களே நாம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் அதே போல ஐயா நம்மளுடைய சகோதரர் சட்டக்கதிர் சம்பத்தும் அவர்களும் மிக சிறப்பாக அவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களை இன்னும் அவருக்கு எல்லா வகையிலும் ஊக்கமும் உறுதுணையாகவும் இருந்து அவருடைய ஆய்வு பணியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நல்ல நேரத்தில் ஐயா அவர்களுக்கு நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் உங்களுடைய அன்பான வரவேற்புரையை தருக என்று சொல்லி வருக வருக என்று வாழ்த்துகிறேன். ஐயா அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைய சிந்தனை அரங்கில்
தலைமை உரை ஆற்றுவதற்காக வருகை தர இருக்கின்ற திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர் அவர்களுக்கும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் புல இயக்குனர் ஐயா பேராசிரியர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிந்தனை அரங்கில் சான்றாண்மை நெறிகள் என்ற தலைப்பில் மிகுந்த ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தவிருக்கின்ற எங்கள் துறை தலைவர் பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற கவிஞர் ஐயாசாமி அவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் திலகவதி அவர்கள், திருச்சிராப்பள்ளியில் இருக்கின்ற நம்மோடு எப்பொழுதும் மாறாமல் இணைந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் செல்வராணி செல்வம் அவர்கள், ஐயா கோபாலன் அணுவியல் அறிஞர் கோபாலன் ஐயா அவர்கள், இன்னும் இங்கே சிலம்ப செல்வர் ஐயா சுதாகரன் அவர்கள், இங்கே மகேந்திரவர்மன் ஐயா அவர்கள், இன்னும் இந்த இணையத்திலே இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்களை பற்றி உங்களில் பலருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த நிகழ்வில் அவர்கள் இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுகிறார்கள் என்பதனாலே அவரை பற்றிய சில குறிப்புகளை நான் சொல்ல வேண்டும். பேராசிரியர் மகாலிங்கம் அவர்கள் எல்லா வகையிலும் என்னை விட மூத்தவர். நம் கல்லூரியில் சொல்வதை போன்றா சீனியர் என்று சொல்லுவோம். அதை போன்று பச்சையப்பன் கல்லூரியிலும் எனக்கு முன்னால் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் முதுகலை தமிழ் படித்தவர். பணியிலும் அதற்கு எனக்கு முன்னால் கல்லூரி பணிக்கு வந்தவர். அதே போல மாநில கல்லூரியிலும் எனக்கு முன்னால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கள் பணியில சேர்ந்தவர். அவருடைய தலைமையின் கீழ் ஒரு 4 ஆண்டுகள் நான் தமிழ் துறையில் பேராசிரியர் பணியாற்றுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பினை பெற்றவன் நான். அவர்களுடைய ஆய்வு திருவிக்காவுடைய வாழ்க்கையை பற்றி ஆய்வு. அங்கே மிகச்சிறந்த ஒரு குடும்பத்தில், ஒரு புகழ்மிக்க குடும்பத்தில் தோன்றிய ஒரு மரபு வழி செல்வராக, தமிழ் செல்வராக இருந்தவர். அவருக்கு என்ன சிறப்பு என்றால், நம்முடைய டாக்டர் மூவா அவர்களுடைய தலை மாணாக்கராக இருக்க ரகுநாதன் அவர்கள்தான் ஐயாவுடைய தாய் மாமன். எனவே தமிழ் அவர்களுக்கு அத்தகைய அவருடைய தாய்மாமன் அவர்களுடைய வளர்ப்பால் தமிழாலே வளர்ந்தவர், தமிழோடைய வளர்ந்தவர். தமிழ் பேராசிரியராக மட்டும் அவர் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறியப்படவில்லை. நாட்டு நலப்பணி திட்டத்தில் அவர் நாள்தோறும் செய்கிற பணிகள், அவருக்கு தமிழ் பணியும் நாட்டுப்பணியும் இரு கண்களாக அவர் போற்றி வாழ்நாள் முழுவதும் இப்பொழுது பணியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இருந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நாட்டு நலப்பணி திட்ட அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக, பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும் நடைபெறுகிற நாட்டு நலப்பணி திட்டங்களை கண்காணிக்கிற, அவர்களுக்கு வேண்டிய நிதியை வழங்கி கொடுக்கிற திட்டங்களை செயல்படுவதை அவர்கள் ஆராய்ந்து வழிகாட்டுகிற ஒரு உயர்நிலை பதவியில இருந்தவர். அப்பொழுதும் நான் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இருந்த பொழுது நான் நடத்துகிற அந்த 10 நாள் முகாமுக்கெல்லாம் வருகை தந்து எங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தியவர். எனவே ஒரு 25 ஆண்டுகளாக அவரோடு தமிழ் துறையிலும் நாட்டு நலப்பணி துறையிலும் இதோடு பொது வாழ்க்கை என்றால் இந்த அரிமா சங்கத்தில் இருந்து பல்வேறு ஆக்கப்பணிகளை நலப்பணிகளை செய்கிறவர். இன்னும் அவர் அங்கு சென்னையில வைத்திருக்கிற ஒரு நற்பணி அமைப்புகள், முதியோருடைய நோய் நீக்குதல், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுடைய துன்பங்களை துடைத்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கல்லூரியில் அவர் பேராசிரியராக இருந்த போதும் துறை தலைவராக இருந்த பொழுதும் மாணவர்களுடைய முகத்தை வைத்தே அவருடைய தேவையை அறிந்து, அவர்களுக்கு தேவை அன்பா அல்லது பண உதவியா, கேஷ் ஆர் கைண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், அது பணத்தொகையா பொருளாகவோ பணமாகவோ வழங்குகிற மிக உயர்ந்த தொண்டுள்ளம். நம்ம அடிக்கடி இந்நேரம் நம்முடைய மாலையிலே ஐயா சேயன் ஐயாவோட பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார்கள், நான் இளைய பாரத்தில் இருக்கும் போது அவர் கல்லூரி மாணவராக இருந்து இங்கே நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றவர்
நான் சொன்னேன், அவர் எனக்கு தலைவராக இருந்தவர், நான் எங்கள் துறை தலைவர் என்று சொன்னேன். அப்பொழுது ஐயா இருந்தா நிச்சயமாக இப்பொழுது நம்முடைய மகாலிங்க ஐயா அவர்களை பலருக்கு அவர் சொல்லுகிற அந்த அடைமொழியை, பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரிகளை இப்பொழுது பொருத்தமாக சொல்லுவார். தொண்டுள்ளம் தூய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்று என்று எண்ணுகிற தாயுள்ளம் என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த அந்த வரிகள் அத்தனையும் ஒருவருக்கு முழுமையாக மொத்தமாக பொருந்தும் என்றால் அது எங்கள் பேராசிரியர் நாட்டு நலப்பணித்தலைவர் செம்மல் நம்முடைய மகாலிங்கம் ஐயாவைத்தான் சாரும். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய கல்லூரியிலே அவரை மனிதநேய செம்மல் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். மனிதநேய செம்மல் மகாலிங்கம் என்பதுதான் அவர் பெயரோடு ஒட்டி இருக்கிற, அவர் உள்ளத்தோடு ஒட்டி இருக்கிற அந்த அறப்பணிக்கு, அந்த தொண்டு உள்ளத்திற்கு நம் மாணவர்களும் மற்ற பேராசிரியர் பெருமக்களும் நாங்கள் அன்போடு அவர் அழைக்கிற பெயர் மனிதநேய செம்மல் அவர்கள்தான். எனவே தமிழிலே திருவிக்காவை பற்றி ஒரு ஆய்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அன்பும் அமைதியும் அடக்கமும் செந்நெறியும் தமிழ் நெறியும் என்று திருவிக்காவினுடைய மொத்த நல்ல இயல்புகள் எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டு தன் வாழ்க்கையிலே கடைபிடித்து வருகிற ஐயா மகாலிங்கம் அவர்கள், அவருக்கு அவருடைய ஒரு சான்றோர் என்ற ஒரு நிலையில் இருந்து சான்றாண்மை நெறிகளை பற்றி பேசுவது என்பது அது மிக பொருத்தமான தலைப்பு, பொருத்தமான ஒரு சான்றோர் அந்த தலைப்பினை பற்றி இங்கே பேச வந்திருக்கிறார். அவர்களை நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் அதனுடைய நிறுவன செயலாளர் ஐயா கலைமாமணி சேயோன் அவர்கள் சார்பிலும் நம்முடைய சங்க உறுப்பினர்கள் சார்பிலும் இந்த இணைய அரங்கில் இணைந்திருக்கிற அன்பு தமிழ் நண்பர்கள் அனைவரது சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா திலகவதி அம்மா. திலகவதி மேடம் வாங்க லைன்ல. சரி ஐயா பேச சொல்லலாமா இல்ல பூந்தண்டலத்தில்? அவ்வளவுதான். சரிங்க ஐயா. பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது தங்களுடைய சிறப்புரையை வழங்குவார்கள். அவர்களை நம் அனைவரது சார்பிலும் சிறப்புரையை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை ஆகிய பெரும் அமைப்புகள் எல்லாம் இணைந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கம், இதை ஒரு வேள்வி போல தொடர்ந்து நடத்தி 18வது அரங்கத்திலே பங்கேற்கிற நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த இனிய திருக்குறள் ஆய்வரங்கத்திற்கு இன்றைக்கு தலைமையேற்று அணி செய்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய பெருந்தகை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், வணக்கத்துக்குரிய பேராசிரியர் முனைவர் சோ ஆறுமுகம் அவர்களுடைய தலைமை மாண்புக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்விலே நம்ம எல்லாம் இங்கே இணைத்து இத்தகைய திருக்குறள் தொடர்பான சிந்தனை பரவலுக்கு தன்னை ஒரு கருவியாக ஆக்கிக் கொண்டு திருக்குறள் சிந்தனைகளுக்கு உலகளாவிய ஒரு தூதுவராக தன்னை அமைத்துக் கொண்டு பல்லாண்டுகளாக பணி செய்கின்ற பெருந்தகை அன்புக்குரிய அண்ணன், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவருடைய ஒரு முகம் இது, இன்னொரு திருமுகம் வானொலி.
இளைஞர்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்களை ஒரு ஆளுமை மிக்க சிந்தனையாளர்களாக, பேச்சாளர்களாக வளர்த்தெடுத்த பெருமை கடந்த ஒரு 35-40 ஆண்டுகளிலே ஒருவருக்கு உண்டு என்றால் அவர்தான் நம்முடைய கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு தொடர் ஓட்டமாக, எது வந்தாலும், எந்த சூழல் வந்தாலும், இயற்கை பேரிடர் வந்தாலும் கூட திருவள்ளுவ முழக்கம் தடையில்லாமல் நடைபெறும் என்கின்ற அந்த உறுதியை தன்னுடைய செயல்பாட்டாலே அமைத்துக் கொண்டு வழிகாட்டி வருகிற பெருந்தகை கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த இனிய நிகழ்வை தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தினுடைய இயக்குனர், வணக்கத்துக்குரிய நண்பர் பேராசிரியர் முனைவர் சு. பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைந்து நடத்துவது என்பது மகிழ்ச்சிக்குரியது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஒரு இருக்கமை அமைத்து பல்கலைக்கழக நிலையிலே இத்தகைய ஆய்வுகளை தொடர்ந்து நடத்துவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகிற செய்தியாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே திருவாளர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் இனிய தமிழாலே இதயம் குளிர வரவேற்ற பெருமைக்குரியவர் என்னுடைய அன்பு இளவல் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள். நிர்வாகத்துறையிலேயும் சட்ட மொழிபெயர்ப்பு துறையிலேயும் தமிழ் ஆய்ந்த ஒரு பெருந்தகையாகவும் திகழ்கின்ற சிறப்பு நண்பர் முத்துவேல் அவர்களுக்குரியது. அவர் இங்கே வரவேற்புரையிலே என்னை பற்றி பலபட சொன்னார்கள். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்கின்ற அந்த வள்ளுவத்தினுடைய ஒற்றை வரியை சொல்லி அவர் அன்பை ஏற்று மகிழ்கின்றேன். ஒரு பெருமை என்ன என்றால், நண்பர் முத்துவேல் அவர்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட பிறகு அதனுடைய முதல் பதிவாளர் என்கின்ற அந்த வரலாற்று சிறப்பை பெற்றவர் நண்பர் முத்துவேலு அவர்கள். யாருக்கு வாய்க்கும் இந்த பேரு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த ஒரு பணி பொருத்தமாக அவருக்கு அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கள் மாநில கல்லூரி அவரை முதல் பதிவாளரை செம்மொழி நிறுவனத்திற்கு தந்ததிலே எங்களுக்கு பெருமை. மாநில கல்லூரிக்கு எப்பொழுதும் இந்த பெருமை உண்டு. சென்னை பல்கலைக்கழகமாக இருக்கிற அந்த அன்னை பல்கலைக்கழகத்திற்கும் முதல் பதிவாளரை அனுப்பி வைத்த பெருமை மாநில கல்லூரிக்குத்தான் உண்டு என்பதை இங்கே நினைவுபடுத்தி, அந்த வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நண்பர் முத்துவேலு அவர்கள் வாயிலாகவும் வாய்த்தது என்று நான் எண்ணி பார்க்கின்றேன், எண்ணி மகிழ்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலாளர் அன்புக்குரிய சகோதரியார் விருந்தோம்பலுக்கு ஒரு விளக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியை ஒரு எடுப்போடவும் துடிப்போடவும் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரியார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்களுக்கும் அன்பான வணக்கங்களை நான் இங்கே தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நிறைவிலே நன்றியுரை வழங்க இருக்கின்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் அன்புக்குரிய இளவல் தமிழ் பேராசிரியர் முனைவர் மு. வையாபுரி அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பை அண்ணன் சேயோன் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். திருக்குறளில் சான்றாண்மை நெறி. திருக்குறளில் சான்றாண்மை என்று பார்க்கிற போது திருக்குறள்
மனித வாழ்க்கையின் உன்னதங்களை, உச்சங்களை, பண்பு நெறிகளிலே பலவற்றை அடுக்கிச் சொல்லியிருக்கிறது என்றாலும் கூட அந்த பட்டியலிலே மிகவும் உன்னதமானதாக அமையக்கூடியது எது என்றால் சான்றாண்மைதான். மனித வாழ்க்கையிலே அந்த சால்பு என்கின்ற அந்த நிலையை எட்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முழுவதிலேயும் பாடுபட்டு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது. வள்ளுவர் ஓர் இடத்திலே கேட்கின்றார், நேரடியாகவே கேட்கிறார், பண்பாளன், ஒழுக்கசீலன், நான் மிகப்பெரிய அறிவாளி என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற நிலை இருக்குமானால் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று கேட்கின்றார். மனித பண்பு என்ன என்றால் நல்லவற்றை செய்ய வேண்டும், நன்மையின் பக்கம் நிற்க வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், அறநெறியிலே ஒழுக வேண்டும். இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் மாறுபட்ட சிந்தனை உடையவர்களும் நம்மோடு சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களை எப்படி அணுகுவது என்பதை வைத்துக் கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பண்பை நாம் அளந்தறிய முடியும். ஆகவே சால்பு என்பது, சான்றாண்மை என்பது, அதற்கான உரைகள் எது என்றால் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. ஆகவே அந்த தீமை செய்கின்றவர்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும். அதுதான் பேருள்ளம், அதுதான் அருள் உள்ளம், அதுதான் கருணை உள்ளம், அதுதான் மன்னிக்கின்ற இயல்பு கொண்ட மனித உள்ளம் என்று வழிகாட்டுகிற நிலையை வள்ளுவத்திலே நாம் அறிய முடிகிறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று இன்னா செய்யாமை என்கின்ற அதிகாரத்திலே வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இரண்டுக்கும் ஏறக்குறைய உட்பொருள் ஒன்றுதான். அங்கே வழிகாட்டுகின்றார், இங்கே வினா வைக்கின்றார். இந்த குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற இந்த குறள் ஒரு உலகளாவிய வரலாற்று பெருமைக்கு உரியது என்று நாம் பார்க்கின்றோம். உலகத்தின் பெரும் நாவலாசிரியராக திகழ்கின்ற லியோ டால்ஸ்டாய் அவர்கள் ரஷ்ய எழுத்தாளர். அவர் தன்னுடைய நாவல்களிலே உன்னதமான கருத்துக்களை எல்லாம், மனித குலத்திற்கு வேண்டிய அந்த கருத்துக்களை எல்லாம் மையப்பொருளாக்கி கதைகளை பின்னி வெளியிடுகின்றார். நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள் அவரை சந்திக்கிற வாய்ப்பு அமைந்த போது, நீங்கள் உங்களுடைய நாவல்களிலே வித்தியாசமான மனித வாழ்க்கையிலே இப்படி கூட இருக்குமா என்று எண்ணக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் மையப்படுத்தி கதை எழுதுகிறீர்களே, இவற்றுக்கெல்லாம் கதை கரு எங்கிருந்து கிடைக்கிறது என்கின்ற ஒரு வியப்புக்குரிய வினாவை காந்தியடிகள் டால்ஸ்டாயிடம் கேட்கின்றார். அப்போது டால்ஸ்டாய் சொல்லுகின்றார், உங்கள் இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலே ஒரு பழமையான இலக்கியம் இருக்கிறது, அதுதான் திருக்குறள். அந்த திருக்குறளிலே இருக்கக்கூடிய செய்தியைத்தான் நான் உள்வாங்கிக் கொண்டு இத்தகைய நாவல்களுக்கு கருவாக அவற்றை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்ல காந்தியடிகள் வேப்பிலே ஆழ்ந்து போகின்றார். நமக்கு இந்த செய்தி தெரியவில்லையே என்று துணுக்குறுகின்றார். ஆக அவர் வியந்த குறளே இந்த இன்னா செய்தார்க்கும் இனிவே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கின்ற அந்த கருத்துதான். ஆக யாருடைய பண்பாக அது இருக்கும் என்றால் சான்றாண்மை உடையவர்களுடைய பண்பாகத்தான் அது இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து கூறியது போல, ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்ட வேண்டும் என்ற அந்த கருணை மொழிக்கு நம் தமிழ்நாட்டிலே ஒரு இலக்கியம் இருக்கிறது என்றால் அது
வள்ளுவ பெருந்தகை தந்திருக்கிற திருக்குறள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த திருக்குறளிலே மையமாக இருப்பது மனித குலத்தினுடைய அந்த சால்பு பற்றிய, சான்றாண்மை பற்றிய கருத்துக்கள் தான் என்று நாம் எண்ணுகிற போது உண்மையிலேயே மனம் நிறைவு கொள்ளுகிறது. பாரதி ஒரு இடத்திலே குறிப்பிடுவான், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் என்று. கடவுள் நிலை என்று சொல்லக்கூடிய அந்த பரிபக்குவ நிலை, அந்த நிலைதான் சால்பு என்கிற அந்த சான்றாண்மைக்குரிய பண்பு என்று நாம் பார்க்கின்றோம். பல வகையான பண்புகள் மனித வாழ்க்கையிலே இருந்தாலும் அந்த பண்புகளுடைய உச்சமாக இருப்பது சான்றாண்மைதான். மற்ற அனைத்தும் இருந்தும் இந்த சான்றாண்மை இல்லை என்றால் ஒருவன் வாழ்க்கையிலே பண்பாளனாக மதிக்கப்பட மாட்டான் என்பதுதான் உண்மை. ஆகவே அத்தகைய அந்த ஒரு பெருமைக்குரிய சான்றாண்மையை வள்ளுவம் தூக்கி நிறுத்துகிறது. இந்த சான்றாண்மை பற்றிய அந்த செய்திகள் தமிழ் இலக்கியங்களிலே தொன்று தொட்டு இன்று வரை நிலவி வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சான்றாண்மை என்றால் என்ன பொருள் என்று நாம் பார்க்கிற போது அது பல நிலைகளிலே கூறப்படுகிறது. அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்த பெரியோர் அவர்தான் சான்றோர். அறிவாலும் உயர்ந்திருக்க வேண்டும், ஒழுக்கத்தாலும் உயர்ந்திருக்க வேண்டும். அறிவாளியாக மட்டும் இருந்தால் போதாது, அந்த ஒழுக்க பண்பாளனாகவும் இருக்க வேண்டும். அந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து 2 in 1 என்று சொல்வார்களே, அது போன்ற தன்மையிலே இருக்கிற போதுதான் அந்த சால்பு என்கின்ற குணம் வாய்க்கும் என்று வள்ளுவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அந்த அறிவொழுக்கங்களால் நிறைந்த பெரியோர் என்று ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பேராளன் என்ற ஒரு பொருளும் அதற்கு சொல்லப்படுகிறது. பேராளன் வள்ளுவர் ஒரு இடத்திலே குறிப்பிடுவார், பேரறிவாளன் திரு என்று. அந்த பேரறிவாளன் என்ற அந்த தன்மையிலே அறிவும் ஒழுக்கமும் இன்ன பிற பண்புகளும் ஒன்று சேர்ந்த ஒருவனை பேராளன் என்று நாம் கொள்ள முடியும். அவன்தான் சான்றோன். இதிலே சான்றோன் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்திலே நொபிலிட்டி, கிரேட்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், பேஷன்ஸ் என்று பல நிலைகளிலே விளக்கங்களை சொல்லுகிறார்கள். பெருந்தன்மை, பொறுமை என்று சான்றாண்மைக்கான விளக்கங்களாக நாம் பார்க்கின்றோம். அது எந்த மொழியிலே சொன்னாலும், ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலே அல்லது பிற மொழிகளை பொறுத்தவரையிலே, தமிழிலே இருக்கக்கூடிய செல்வமாக திகழ்கின்ற அந்த சான்றாண்மைக்கு இணையான ஒரு சொல்லை வேற எந்த மொழியிலேயும் நாம் காண முடியாது. எப்படி அறம் என்கின்ற சொல்லுக்கு இணையான ஒரு சொல்லை நாம் பிற மொழிகளிலே இருக்கிறதோ, அது போலத்தான் சான்றாண்மை என்கின்ற சொல்லுக்கும் சான்றாண்மை என்கின்ற சொல்லுக்கும் நாம் இணையான பொருளை பிற மொழிகளிலே அறிய முடியாது. சான்றாண்மை என்பது தமிழ் மொழிக்கே, தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு உன்னத பண்பு செல்வமாகும் என்பதைத்தான் நம்மாலே பிழிவாக அறிய முடிகிறது. இதிலே நமக்கு புறநானூற்றிலே நிறைய திரையெல்லாம் இல்லாமல் எப்படி நீங்கள் இளமையோடு இருக்கிறீர்கள் என்று வயது முதிர்ந்த ஒருவரிடத்திலே கேட்கிற போது, பிசிராந்தையாருடைய பாடல் நரையில ஆகுதல் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய பாடல்ல, ஆண்டு பலவாக நரையில ஆகுதல் அங்கு ஆகியர் என வினவுதீர் என்று தொடங்கி இறுதியில அல்லவை செய்யான் அரசு வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. நான் மகிழ்ச்சியோடு இளமையோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம், எங்கள் ஊரிலே என்னை சுற்றி வாழ்கிறவர்கள் எல்லாம் சான்றோர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சான்றோர்கள்? ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். அப்போ சான்றாண்மைக்குரிய தன்மைகள் என்னன்னா, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்களாக இருக்க வேண்டும்.
கொள்கை பிடிப்பு உடையவர்களாக, பணிவுடையவர்களாக, ஆழமான அறிவும் அகலமான அறிவும் கொண்டவர்களாக விளங்கக்கூடிய அந்த தன்மை கொண்ட மக்கள்தான் சான்றோர்கள். அத்தகைய சான்றோர்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே நான் இளமையோடு இருக்கின்றேன், மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் என்று சொல்லுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆக சான்றோர் என்கின்ற அந்த தன்மை தமிழகத்திலே வழி வழியாக போற்றப்படுகிற ஒரு பண்பு என்பதை நம்மாலே அறிய முடிகிறது. அதே போல புறநானூற்றிலே பொன்முடியார் பாடல், ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இங்கே சான்றோன் என்கின்ற அந்த சொல்லிலே அந்த உன்னதமானவன், பேராளன், நிறைகுணம் உடையவன், வழக்கமாக நாம் பார்க்கிற போது சாலுதல் என்ற அந்த சொல் அடியாக சான்றாண்மை வருகிறது என்றும் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். நிறைதல், பருத்தல், விசாலித்தல். ஆக இப்படி சால என்றால் மிகுதி என்கின்ற சொல்லை உணர்த்துகின்ற உரிச்சொல்லை கொண்டு பிறந்ததே சான்றோர் என்னும் சொல் என்கின்ற விளக்கமும் சொல்லப்படுகிறது. ஆக சாலை என்றால் மிகவும், அந்த சாலை சிறந்தது, மிகவும் சிறந்தது என்று சொல்வதற்கு சாலை சிறந்தது என்று சொல்கின்றோம். வாழ்க்கையில் நிறைவுடையவனாக, பண்புகளிலே உன்னதமானவனாக, உயர்ந்திருக்கிறவனாக, மிக்கிருக்கிறவனாக யார் இருக்கின்றானோ அவன் சான்றோன் என்ற பொருள் விளக்கத்தை நம்மாலே பெற முடிகிறது. ஆக மகிழ்ச்சி ஐயா. பேராசிரியர் மகாலிங்கம் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். ரொம்ப அருமையா சான்றாண்மைக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளோட தமிழ்நாடு நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்கள் இப்பதான் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த சற்றே இளைப்பாருங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்க உங்க தலைப்பை பற்றி சான்றாண்மை ரொம்ப அருமையான தகவல். அதுவும் பிசிராந்தையாரையும் நம்ம அருமையா சங்க பாடல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இது விளக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் அதனுடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து நமது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், இயற்பியல் விஞ்ஞானி, பேராசிரியர் முனைவர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய தலைமை உரை, பெரும்பாலும் அவர்கள் கவிதை உரையாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று என்ன உரை என்று அவர்களிடமே கேட்டு மகிழ்வோமே. வாருங்கள் ஐயா, தலைமை உரையை வழங்குங்கள். மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா அவர்களே, அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மிகச் சிறப்பானது ஒரு தலைமை உரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. அன்மியூட் பண்ணிக்கங்க சார். பண்ணல. ஹலோ ஐயா, அன்மியூட் பண்ணி. இப்ப சரியா இருக்கு ஐயா, பேசுங்க ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் திருவள்ளுவர் இருக்கை சார்பிலும் முனைவர் சேயோன் அவர்களின் தலைமையில் அகிலை திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பிலும் இன்று நடத்தப்படும் இணைய வழி 18வது சான்றாண்மை என்ற தலைப்பில் இன்று மிக அருமையாக சற்று நேரத்தில் நான் இணைந்த பொழுது அந்த விரிவுரையை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக அருமையாக பேராசிரியர் மகாலிங்கம் அவர்கள் தெளிவாக சில எடுத்துக்காட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தலைமை உரையாற்ற வாய்ப்பு கொடுத்த கலைமாமணி சேயோன் அவர்களுக்கும் மற்ற தமிழ் ஆர்வலர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் சான்றாண்மை என்பது குறைந்து கொண்டு வருகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சான்றாண்மை இன்றைக்கு இல்லை. இன்னும் 30 ஆண்டுகள் கழித்து
இந்த சான்றாண்மை எப்படி இருக்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் இதை நாம் கண்டிப்பாக முன்னெடுத்து திருக்குறள் மூலமாகவும் மற்ற தமிழ் நூல்கள் மூலமாகவும் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் வீட்டில் இருக்கின்ற பேர குழந்தைகளோ அல்லது குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை எடுத்து சென்று இந்த சான்றாண்மை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். அது ஒரு முக்கியமான நமது கடமையாக நாம் கருத வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் மகாலிங்கம் சொன்னது போல் அறிவோடு இருந்தாலும் மட்டும் பத்தாது, ஒழுக்கம் என்பதும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் அறிவை பார்க்கிறவங்க எத்தனை பேர் நாம் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அது சற்றே இந்த காலகட்டத்தில் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் மீட்டெடுத்து பழைய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று விரும்பி இந்த நேரத்தில் அனைத்து தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நான் 2 வாரங்களாக வெளியில் சென்றிருந்ததால் என்னால் கவிதையை வாசிக்க முடியவில்லை. தற்போதுதான் நான் பல்கலைக்கழகத்திலிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். கவிதை இருந்தும் என்னால் இப்பொழுது தற்போது கையில் இல்லாத காரணத்தினால் என்னால் கவிதை வாசிக்க முடியவில்லை என்று தெரிவித்து இதை பேராசிரியர் மகாலிங்கம் அவர்கள் உரையை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பானது ஒரு தலைமை உரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுடைய உரையில் சான்றாண்மை பண்பு அன்றைக்கு எப்படி இருந்தது, இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது என்பதை பற்றி தன்னுடைய உரையில் எடுத்துரைத்தார்கள். அது மட்டும் அல்லாமல் ஐயா அவர்களுடைய உரையின் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த சான்றாண்மை பண்பை எளிய முறையில் அவர்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை தன்னுடைய உரையின் மூலமாக நீங்கள் உரைத்தீர்கள் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா. மகாலிங்கம் ஐயா, நீங்கள் தொடரலாம் ஐயா. மகிழ்ச்சி. நம்முடைய வணக்கத்துக்குரிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பெருந்தகை பேராசிரியர் முனைவர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய இந்த தலைமை உரை உண்மையிலேயே தலையாய உரையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. வாழ்க்கையினுடைய ஓட்டம் இந்த 21வது நூற்றாண்டிலே எப்படி இருக்கிறது என்பதற்கு நம் துணைவேந்தர் அவர்களுடைய அந்த உந்து வண்டியிலே சென்று கொண்டே பேசுகிற அந்த நிலையை பார்க்கிற போது இத்தகைய சூழலுக்கு இடையிலேயும் கூட தமிழையும் சான்றாண்மையும் நாம் விட்டுவிடக்கூடாது, தூக்கி நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்புணர்ச்சியின் சிகரமாக துணைவேந்தர் பெருந்தகை அவர்கள் திகழ்வதைத்தான் அவருடைய இந்த ஈடுபாடு நமக்கு காட்டுகிறது. அந்த உணர்வு அடுத்த தலைமுறைக்கு இத்தகைய பண்புகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை துணைவேந்தர் அவர்கள் சொல்லியிருப்பது மிகவும் வரவேற்பதற்குரியது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய பணியை நான் தொடர்கின்றேன். இவ்வாறு நம்முடைய பண்டைய இலக்கியங்களில் எல்லாம் சான்றாண்மையை சால்பை போற்றுகிற அந்த தன்மை, சான்றவர்களாக இருக்கிறவர்களால் தான் இந்த உலகம் என்கின்ற அந்த தன்மையை ஒரு ஆழமான நம்பிக்கையாக கொண்டிருக்கிற சமுதாயம் தமிழ் சமுதாயம். ஆகவேதான் மதுரையிலே தன்னுடைய கணவனுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை கண்டு பொறாத கண்ணகி வழக்குரைக்க செல்லுகிற போது அந்த சூழலுக்கு அடுத்து மதுரையிலே ஒரு எரியூட்டுகிற அந்த காலத்திலே கண்ணகி கேட்கிற கேள்வி பெண்டிரும் உண்டுகோல் பெண்டிரும் உண்டுகோல் என்று சொல்லி அடுத்து சான்றோரும் உண்டுகோல் சான்றோரும் உண்டுகோல் குழவி எடுத்து வளர்க்குருவும் சான்றோரும் உண்டுகோல் சான்றோரும் உண்டுகோல் என்று அங்கே ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாள். இந்த மதுரையிலே சான்றோர்களே இல்லையா? அப்படியானால் சான்றோர்கள் இருந்தால் அந்த இடத்திலே தீமையே நிகழாது என்பது ஒரு சமுதாயத்தினுடைய ISI முத்திரையாக இருப்பதை நம்மாலே அறிய முடிகிறது. ஆக கண்ணகியினுடைய அந்த வினாவிலேயும் அதனுடைய ஆழத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது.
அதே போல மகாபாரதத்திலே பாஞ்சாலியுடைய அந்த துன்பத்தை களைவதற்கு கண்ணனை தவிர வேறு யாரும் தயாராக இல்லை. அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், மௌனமாக இருக்கிற சான்றாண்மையினாலே பயன் கிடையாது. அந்த பீஷ்மரை காட்டிலும் ஒரு உன்னதமான அருளாளரை அறவோரை நாம் காண முடியாது. ஆனாலும் கூட பீஷ்மர் உள்ளிட்டவர்களும் கூட மௌனமாக வாயடைத்து இருக்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த அவலத்தை போக்காமல் என்று பார்க்கிற போது சான்றாண்மை பண்பாக மட்டும் இருந்தா அதாவது பண்பு நிலையிலே மட்டும் இருந்தால் போதாது, அது செயல்படுகிற வீச்சுக்குரியதாகவும் ஆக வேண்டும் என்பதை நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் நமக்கு சான்றாக காட்டுகின்ற நிலையை பார்க்கின்றோம். கண்ணகியாக இருந்தாலும் சரி, பாஞ்சாலியாக இருந்தாலும் சரி, பெண்கள் வாயிலாகவே சான்றாண்மைக்கான அந்த செயல் வடிவத்தை எதிர்பார்க்கிற அந்த ஆதங்கத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக அந்த வகையிலே நாம் இந்த செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அதே போல அவ்வைதான் சொல்லுகிறாள், நாட்டுக்குரிய செல்வங்கள் என்ன என்று அடுக்கி சொல்லுகிற போது வேழமும் நெல்லும் மற்ற தன்மைகளும் முத்தும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இவையெல்லாம் மட்டும் செல்வம் அல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித வளத்தின் உச்சமாக இருக்கிற சான்றாண்மை என்பது ரொம்ப முக்கியம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே அந்த உயர்ந்தோர் என்பவர் யார் என்றால் சான்றோர் தான். அவர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தை வழிநடத்துகின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். குண்டாலம்ப உலகு என்று சொல்லுகிற போதும் அதே நிலைதான் அங்கே இருக்கிறது. தனக்கென இல்லாமல் உலகுக்காக வாடுகிறவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை யாராலே வாய்க்கிறது என்றால் சான்றோர்களாலே வாய்க்கிறது. ஆகவேதான் அவ்வை சொல்லுகிறார்கள், தொண்டை நாடு சோறு உடைத்து என்று. சேர சோழ பாண்டிய நாடெல்லாம் ஒவ்வொரு வளமை என்றால் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லி சான்றோர்களையும் உள்ளடக்கிய காரணத்தினால்தான் இந்த தமிழ்நாடு பாரதி சொல்வது போல கல்வி சிறந்த தமிழ்நாடாக இருக்கிறது என்பதை நம்மாலே அடையாளம் காண முடிகிறது. ஆக அந்த சான்றாண்மை தமிழ் இலக்கியங்கள் தோறும் இழையோட்டமாக வலியுறுத்தி சொல்லப்படுகிற நிலையை நம்மாலே அறிய முடிகிறது. பிறகு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்க்கிற போது கம்பர் சொல்றார், அங்க தெற்கே நோக்கி அவருடைய பயணம் நிகழ்கிற போது அந்த கோதாவரியை ராமலக்கோழர்கள் வந்து அடைகிறார்கள். அப்போது அந்த நதியை பார்த்து சொல்லுகிற போது, புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து குலத்திற்றாகி அவி அகத்துறைகள் தாங்கி ஐந்தினை நெறி அளாவி கவி உறத் தெளிந்து தன் என்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். ஆக சான்றோருக்குரிய பண்பு என்ன என்பதை கவிதைக்குரிய பண்பிலே ஏற்றி அந்த உயர்ந்த உன்னதமான விழுமிய கவிதைக்குரிய பண்புதான் சான்றோர்களுக்குரிய பண்பு. ஆகவே அந்த நதி எப்படி போதான்னா அந்த சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியை வீரர் கண்டார் என்று சொல்லுகிற போது அந்த சான்றாண்மை அதை எந்தெந்த இடங்களிலெல்லாம் கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டுமோ அவற்றை நம் தமிழ் கவிஞர்கள் காலந்தோறும் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த வரிசையிலே அனைவரை காட்டிலும் விழுக்காட்டு அடிப்படையிலே உச்சமாக இருப்பது ஐயன் திருவள்ளுவர் தான் என்கின்ற முடிவுக்கு நாம் வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் தான் அந்த சான்றாண்மையை தன்னுடைய ஒட்டுமொத்த 133 அதிகாரத்துல 99வது அதிகாரத்துல சான்றாண்மையை நமக்கு காட்டுகின்றார். ஒழிபியல்ல பொருளதிகாரத்துல ஒழிபியல்ல சான்றாண்மை என்கின்ற அந்த அதிகாரத்தை நமக்கு வைத்து காட்டுகின்றார். ஏனென்றால் மற்றவற்றையெல்லாம் சொல்லி முடிக்கிற வள்ளுவர் அவர் மனது ஆறவில்லை, அடங்கவில்லை. ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கிறதே, ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி ஒழிபெயரிலே சான்றாண்மையை சொல்லுகின்றார். இது சொல்லவில்லை என்றால் வள்ளுவருக்கு மனம் நிறைந்திருக்காது. காரணம், மனித வாழ்க்கையினுடைய நிறைவுத்தன்மையை சொல்லக்கூடிய பரிபூரணத்தன்மையை சொல்லக்கூடிய இடமாக அந்த சால்பு என்கின்ற அந்த பண்பு இருக்கிறது. ஆகவே அதை சொல்வதற்கு பண்புடைமைக்கு முன்ன சான்றாண்மையை சொல்லுகின்றார். 100வது அதிகாரம்
பண்புடைமை. அதற்கு முந்தைய அதிகாரத்துல சான்றாண்மை சொல்லுகின்றார். பண்பாளவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் சான்றாண்மை உடையவனாக இருக்க வேண்டும். சான்றாண்மை இல்லாமல் ஒருவன் பண்புடையவனாக இருக்க முடியாது. பண்பு நலன்கள் அனைத்திலேயும் உன்னதமானது சான்றாண்மை என்கின்ற அடிப்படையில் தான் பண்புடைமைக்கு முன்ன சான்றாண்மையை சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் நம்மாலே அறிய முடிகிறது. அதே போல இந்த செய்திகளுக்கிடையே நாம் பார்க்கிற போது அந்த பண்பு நலன்களை எல்லாம் சொல்ல வருகிற போது முதல் குறளிலேயே சொல்றார், கடனென்ப நல்லவையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. கடனென்ப நல்லவை, தன்னுடைய வாழ்க்கையில இயல்பாக நல்லவற்றையே செய்து கொண்டு ஒருவன் வாழ்கிறான் என்றால் அதுதான் சான்றாண்மை. சான்றாண்மை உடையவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் திட்டமிட்டு வழிவகுத்து கொண்டு நான் சான்றோனாக இருக்க வேண்டும் என்று இருப்பதில்லை. இயல்பான வாழ்க்கையை யார் ஒருவர் இயற்கையோடு ஏந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் சான்றோராக மதிக்கப்படுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து, குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்துள்ளதுவும் அன்று. குணநலம் ஒன்றுதான் சான்றோருக்குரிய அணிகலன். ஏற்கனவே சொன்னது போல மற்ற வசதி வாய்ப்புகள், ஆடம்பரம், பட்டங்கள், பதவிகள் இவையெல்லாம் இருக்கலாம். ஆனால் குணநலன் இருந்தால் தான் அவன் சான்றோனாக மதிக்கப்படுவான். பணம் இருப்பதாலே ஒருவருக்கு சில காலம் பெருமை இருக்கலாம். ஆனால் அது சில நேரங்களிலே சறுக்களை தந்து விடுகிறது. புகழ் உச்சத்தில் இருப்பது போல தெரியும். ஆனால் அந்த புகழ் பழியில்லாத புகழாக இருக்கிற போதுதான் நிலைத்து நிற்க முடியும். புகழெனில் உயிரும் கொடுக்கிற தன்மை இந்த தமிழுக்குரிய பண்பாக பார்க்கின்றோம். அது சான்றாண்மை பண்பு. ஆனால் அத்தகைய உயிரை கொடுக்கிற புகழ்தான் உண்மையான புகழே தவிர விளம்பரத்துக்காக வருகிற புகழ் நிலைத்து நிற்காது. ஆகவே அந்த குணநலன் என்கின்ற அந்த அணிகலனை கொண்டிருக்கிறவன் தான் சான்றோன் என்று வள்ளுவர் வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதற்கு பிறகு இந்த சான்றாண்மையை எப்படி விளக்குவது, என்னென்ன தன்மைகள், குவாலிட்டிஸ் இருந்தா ஒருத்தரை சான்றோர் என்று நாம் அளவீடு செய்யலாம் என்று மேலும் சில விளக்கங்களை வள்ளுவர் நமக்கு சொல்றார். 5 தன்மைகளை சொல்லி, இந்த 5 தன்மைகளை கொண்டு 5 பண்புகளை கொண்டு இருக்கிற நிலை அமையுமானால் அதுதான் ஒருவன் வாழ்க்கையில் சால்வோடு இருப்பதற்கான அடையாளம் என்று சொல்லி, அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பூன்றிய தூண். அன்பான வாழ்க்கை வாழ வேண்டும். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற அருளாளருடைய அந்த அன்பு உணர்வு, உயிர் நேயம் இருக்க வேண்டும், மனித நேயம் இருக்க வேண்டும். அந்த அன்பு வேண்டும். நாணமும், அடுத்து பழி அஞ்சக்கூடிய அந்த நாணம் வேண்டும். செய்யக்கூடியவற்றை செய்வதற்கும் செய்யத்தகாதவற்றை செய்யாமல் தவிர்ப்பதற்குமான அந்த பண்பு இந்த நாணத்திலே அடங்கி இருக்கிறது. அத்தகைய தன்மை வேண்டும். அடுத்து ஒப்புரவு, எல்லோரையும் அரவணைத்து ஒரு சேர பார்க்கிற அந்த தன்மை ஒப்புரவு என்று சொல்லப்படுகிறது. அடுத்து கண்ணோட்டம், இரக்கம் வேண்டும். கருணையோடு ஒருவருக்கு என்ன வேண்டும், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பெரிந்து என்று சொல்வது போல, ஒரு தாய் எப்படி குழந்தையினுடைய பசியை உணர்ந்து அவர்கள் பால் ஊட்டுகிறார்களோ அது போல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்திலே மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அந்த இரக்க குணம் கொண்ட அந்த கண்ணோட்டம் வேண்டும். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வாய்மை இருக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுள் நீரப்பெற. ஆகவே அந்த பொய்யாமை ஆற்றீராயின் அறம் பெற செய்யாமை நன்று என்பார். அத்தகைய வாய்மை யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் சான்றோர். இங்கு ஒரு சொல்லும் அங்கு ஒரு சொல்லும் இருந்தால் மற்ற கருணை இருக்கலாம், அன்பு இருக்கலாம், ஒப்புரவு இருக்கலாம், எல்லாம் இருக்கும். ஆனா நின்ற சொல்லராக இல்லை என்றால் அவருடைய புகழ் நிலைத்து நிற்காது.
நம்முடைய சங்க இலக்கியத்திலே சொல்றது போல காதல் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, சமுதாய பொது வாழ்க்கைக்கும் நின்ற சொல்லராக இருக்க வேண்டும், வாய்மையிலே நிற்க வேண்டும். அந்த வகையிலே விளக்கங்களை தருகின்றார். இந்த ஐந்து தூண்களாலே வேயப்பட்டிருக்கிற மாளிகை தான் சால்பு என்கின்ற அந்த மாளிகை. அந்த சால்பு என்கின்ற மாளிகையை ஒவ்வொருவரும் தங்களுடைய கோயிலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்து எப்படி ஒப்பிட்டு காட்டுறார்? சான்றாண்மையை ஒப்பிட்டு காட்டுகின்றார். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. கொல்லா நலத்தது நோன்மை. நோன்பு என்பது என்ன என்றால், பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதுதான் நோன்பு. தமிழருடைய வாழ்க்கையில முக்கியமான நோன்பாக நாம் பார்ப்பது அந்த கொல்லாமை. ஆக அந்த கொல்லாமை என்பது நோன்புக்குரிய தன்மை என்றால், பிறர் தீமையை சொல்லாமல் இருப்பது சால்புக்குரிய தன்மை. நோன்புக்கு கொல்லாமை, சால்புக்கு பிறர் தீமையை சொல்லாமை. திருப்பாவை காலம் இது. அங்கே ஆண்டாள் சொல்லுவார்கள், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க ஐயா, மியூட் ஆயிடுச்சு. கேக்குதுங்களா? சரியா இருக்கு. சரி. ஆக அந்த தீக்குறளை சென்றோதும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு பாவை பாடலிலே குறிப்பிடுகின்றார். ஆக தீமை பயக்கிற அந்த குறுமொழிகளை சொல்லாமல் தவிர்ப்பது ஒரு பெரிய நோன்பாக நாம் பார்க்கின்றோம். ஆக அது போல தீமை மற்றவருடைய தீமையை பெரிதுபடுத்தக்கூடாது. அறியாதவர்கள் அவர்கள் பிழையை பொறுப்பது என்கின்ற அந்த மன்னிக்கிற சுபாவம் வேண்டும். மன்னிக்கிற அந்த பெருந்தன்மையினுடைய உயர்ந்த உன்னத நிலைதான் சான்மை. ஆகவே சிறு குறைகள் எல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிற நிலை என்பது கீழ்மை. ஆகவே அந்த கீழ்மை நிலையில இல்லாமல் பெருந்தன்மையோடு இருக்க வேண்டுமானால் மற்றவருடைய தீயவன் தான் என்றாலும் கூட அதை பெரிதுபடுத்த வேண்டாம். அவனை நல்லவன் ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். தீயவனை தீயவன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அவன் தீயை காட்டிலும் கொடியவனாக மாறிவிடுவான். ஆகவே இது ஒரு உளவியல் பாங்கை வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்று அவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்து, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர் துணையாக இருக்கிறவரை அன்பு மொழிகளாலே, கனிவான மொழிகளாலே தன்னுடைய கூட்டுறவாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் தன்னிடம் பணி செய்கிறவர்களை கடுஞ்சொற்களாலே சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த பணியிலே, அந்த லட்சியத்தை அடைவதிலே சறுக்கல் ஏற்பட்டுவிடும். ஆகவே ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. அவருக்கு எது படையாக, எது ஆயுதமாக சான்றோருக்கு அமைகிறது என்றால், எல்லோரையும் ஆறத் தழுவி மதித்து நடக்கிற அந்த பண்பே அவரை வெற்றியுடையவராக, பகைவரை ஒழிக்கிற படையாகவும் வந்து அமைகிறது. இவர் உண்மையிலே எந்த ஆயுதங்களையும் தாங்கவில்லை. அன்பை, அருளை தன் உள்ளத்திலே தாங்குகின்றார். அந்த அன்பும் அருளுமே இவருக்கு பகையை ஒழிக்கிற ஆயுதமாக, படையாக வந்து துணை செய்யும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதைத்தான் அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய அறப்போராட்டத்தினுடைய மைய கருத்தாக அமைத்துக் கொண்டார். எல்லோரையும் உடன் சேர்த்து கொண்டார். எல்லோருக்கும் வெளிவந்தவராக இருந்தார். தன்னோடு முரண்பட்டவர்கள் பேச வந்தாலும் கூட அவர்களுக்கு தேநீர் தன் கையாலேயே வழங்கி அவர்களை தன் இனம் அந்த பாங்கை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். ஆகவேதான் அந்த அன்பு வழியே, அறவழியே இந்த தேசத்தினுடைய விடுதலையை சாதிக்கிற ஒரு மாபெரும் சக்தியாக அமைந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த காந்தியடிகளுக்கு அமைந்த அந்த வாழ்க்கை முறையைத்தான் வள்ளுவம் நமக்கு இங்கே சுட்டிக்காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்று வள்ளுவன் குறிப்பிடுகின்றார். அடுத்து, சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். அந்த மனிதர் பெரிய சான்றோர் அப்படின்னா எப்படி அதை நம்ம
உரசி பார்க்கிறது? தங்கத்தை உரசி பார்ப்பதற்கு ஒரு கட்டளை கல் இருக்கிறது. அது போல சான்றாண்மையை உரசி பார்ப்பது, அளந்து பார்ப்பதற்கு எது கருவி என்றால், தாழ்விற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். தன் வாழ்க்கையில தோத்து போறோம். யாரிடம் தோற்க வேண்டும்? தக்கவரிடம் தோற்க வேண்டும். கம்பன் காட்டுகிற காட்சி, இன்று போய் போர்க்கு நாளை வா. நிராயுதபாணியாக நிற்கிற ராவணனிடத்திலே ராமன் அருள்கிற வார்த்தை, இன்று போய் போர்க்கு நாளை வா. ஏனென்றால் சம ஆயுதங்களோடு இல்லாதவனிடத்திலே போரிடக்கூடாது என்கின்ற அந்த போர் தர்மம். ஆகவே இன்று போய் போர்க்கு நாளை வா என்று அனுப்புகிற அந்த நிலையை பார்க்கின்றோம். ஆக ஒத்தவர்களிடம்தான் நாம் போட்டியிட வேண்டும். சில நேரங்கள்ல தன்னை காட்டிலும் உயர்ந்தவரிடத்திலே தோற்று போகிற போது தன்னுடைய தோல்வியை பெருந்தன்மையோடு ஒத்துக்கொள்ளுகிற நிலைகளை நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். வள்ளுவர் சொல்லுகிறார், தன்னை விட உயர்ந்தவர்களோ தனக்கு இணையானவர்களோ அவர்களிடத்திலே தோற்று போவதை மனமோந்து ஏற்றுக்கொள்வது மட்டும் சால்பாகாது. தனக்கு எந்த வகையிலேயும் இணையானவனாக இல்லாமல், தன்னை காட்டிலும் பல படிகள் குறைவுடையவனாக இருந்தாலும், அவனிடத்திலே சில நேரங்களிலே தோல்வி ஏற்படுகிற நிர்பந்தம் வந்தாலும் அதை முழுமனதோடு பெருந்தன்மையோடு ஏற்று அவனை மதிக்கிற அந்த பண்பு இருக்கு பாருங்க. அந்த பண்பு யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் சான்றோர். கீழானவர்கள் என்று எண்ணக்கூடியவரிடத்திலே ஒரு பிழை செய்து நாம் தோற்றுவிட்டோமையானாலும் அவனிடத்தில் போய் நாம் மன்னிப்பு கேட்பதா என்று நினைக்காமல், தன் தவறுக்காக யாரிடத்திலும் பணிந்து நிற்கிற அந்த பண்பு யாருக்கு இருக்கிறதோ, அந்த உன்னத பண்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் சால்புடையவர், சான்றோர் என்று வள்ளுவர் நமக்கு அந்த அளவுகோலை காட்டுகின்றார். ஆகவே பெருமைக்குரிய உயர்ந்த இடத்திலேயே அவர் இருந்து கொண்டு சான்றோர் என்று சொன்னால் போதாது, மிகவும் தான் வாழ்க்கையிலே அடிபட்டு தோற்கிற போது யாரிடத்திலே தோற்கிறார்? மிகவும் சாதாரண இடத்திலே தோற்றாலும் கூட அவரிடத்திலேயும் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அவனுடைய வெற்றியை பாராட்டுகிற அந்த பெருந்தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் சான்றோன் என்று இங்கே நாம் வள்ளுவர் வைக்கின்ற அந்த அந்த அளவுகோலை நம்மாலே அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஏற்கனவே நாம் பார்த்தோம், இன்னா செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. நான் மாணவர்களிடத்துல பேசுகிற போது நான் சொல்லுவேன், கோபம் வரும், யாராவது தீமை செய்தால் சங்கடம் வரும், உடனே அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ஏதாவது செய்யலாம். பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்கின்ற அந்த அடிப்படையிலே இருப்பது ஒரு வகையான மனித இயல்பு. அது மனித இயல்பு அல்ல, விலங்கு இயல்பு என்று சொல்வார்கள். விலங்கு இயல்பு மனிதத்தை விளங்காதவர்களுக்கு அமைகிற நிலை என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அத்தகைய நிலையிலே அந்த மாணவர்கள் சொல்வேன், அப்படி கோபம் வந்தா யாருக்காவது தீங்கு செய்யணும்னு நினைச்சா வள்ளுவத்தை நினைச்சுங்க. இன்னா செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு, இன்னா செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று உங்களை நீங்களே கேட்டுங்க. அந்த நேரத்துல உங்களுடைய கோபதாபங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் நம்முடைய பயணம் லட்சிய பயணம், சால்பை நோக்கிய பயணம்தான் மனித குலத்தினுடைய வெற்றி. ஆகவே சின்ன சின்ன உணர்ச்சி பிழம்பு காரணமாக, போராட்டங்கள் காரணமாக அந்த பயணத்தின் இலக்கை நாம் விட்டுவிடக் கூடாது என்று மாணவ செல்வங்களுக்கு வழக்கமாக சொல்வது என்னுடைய இயல்பு. ஆக இந்த குறளைத்தான் இன்னா செய்யாமையிலே சொல்லி இருக்கக்கூடிய இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கின்ற உலகளாவிய புகழை பெற்ற அந்த குறள் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாக பெறின். சால்பு என்று ஒருவனுக்கு இருந்து விட்டால் அவன் வாழ்க்கையில பொருளாதாரத்தால தாழ்ந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தாழ்ந்து விடுகிற போது சான்றாண்மை உடையவனாக சால்புடைய பண்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு அளவுகோல் பொருளாதாரம் அல்ல. ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் செல்வம் இல்லாதவனாக இருந்தாலும் பொருளை வைத்து மதிப்பீடு செய்கிற நிலை சான்றோனுக்கு கிடையாது. ஒரு தனி லைசன்ஸ். சான்றோனாக இருந்தா இந்த உலகத்துல எல்லாரையும் மதிப்பீடு செய்யறது
செல்வத்தை வைத்துக் கொண்டுதான், தங்கத்தை வைத்துக் கொண்டுதான் உலக நாடுகள் தங்களுடைய மதிப்பை அளந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வல்லரசாக அமெரிக்கா உலகத்தின் தலைமை நாடு என்று சொன்னால் அவன் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த செல்வ வளம் தான் அதற்கு காரணம். வள்ளுவரும் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், செய்க பொருளை என்று, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லுகின்றார். இவையெல்லாம் சராசரி வாழ்க்கைக்குரிய வழிகாட்டுதல்கள். ஆனால் சான்றாண்மை என்கின்ற அந்த உன்னதத்தை சூடிக்கொண்டவர்களுக்கு அவர்களை அளந்தறிகிற அளவுகோல் செல்வம் இல்லை என்பதை வள்ளுவர் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். சால்பு என்கின்ற அந்த திண்மை தன் வாழ்க்கை முழுவதும், உடல் மனம் முழுவதும், உணர்வு முழுவதும் ஆகிவிட்டால் அவருக்கு வறுமை என்று இருந்தாலும் கூட அந்த வறுமை இழிவாக கருதக்கூடிய வறுமையாக இருக்காது. அது தன்னையே இழக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்புக்கான அடையாளமாக இந்த உலகம் போற்றும் கொண்டாடும். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வாழ்க்கையிலே எந்த செல்வத்தை கண்டார்? இறக்கிற போது 100 ரூபாய் அவருடைய சட்டைப்பையிலே இருந்ததாக உதவியாளர் சொல்கிறார்கள். 2 ஜதை செருப்பு, 4 ஆடை, 6 உணவுக்கான பாத்திரங்கள். இதுதான் உலகத்தின் சோசியலிச தந்தை என்று போற்றப்படுகிற பெருந்தலைவர் காமராஜருடைய உடைமைகள் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கென்று வங்கி கணக்கு கிடையாது. அவர் கையிலே வைத்து பணத்தை ஆண்டது கிடையாது, புழங்கியது கிடையாது. ஆனாலும் அவர் இன்றைக்கு உலகத்திலே அரசியல் வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு லட்சிய தலைவராக போற்றப்படுகிறார் என்றால் அவரை அளக்கிற கருவி பணம் அல்ல, அவருடைய சான்றாண்மை பண்புதான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அத்தகையவர்களை நாம் பணத்திலே வைத்து பார்த்தால் அது அவர்களை குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும். அவர்களுக்கு பணத்தை வைத்து பணத்தாலே அவர்களை அளக்க முடியாது. உலகத்தில் எல்லோரையும் பணத்தாலே அளந்துவிட முடியும் என்பதுதான் தவறான கண்ணோட்டம். ஆனால் காமராஜ் போன்றவர்களை, லட்சியவாதிகளை, அறவோர்களை, அருளாளர்களை பணத்தால் அளக்க முடியாது என்கின்ற அந்த செய்தியை உரக்க சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வறுமை என்பது சான்றோர்களுக்கு ஒரு குறை கிடையாது, அதுவே அவர்களுக்குரிய அணிகலன் என்று வள்ளுவர் நமக்கு சொல்லுகின்றார். அடுத்து, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். சரி, இந்த குறள்ல சொல்லக்கூடிய அந்த கருத்து சற்று எண்ணக்கூடியதாக அமைகிறது. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். அதாவது இந்த உலகமே அழிந்து விட்டாலும் கூட, தலைகீழாக மாறிவிட்டாலும் கூட, தான் கொண்ட கொள்கையிலிருந்து அணு அளவும் நான் மாற மாட்டேன், என் உயிர் உள்ளளவும் என் உணர்வு உள்ளளவும் இந்த வாழ்க்கைதான் எனக்கு, இதனால் எவ்வளவு அழிவு வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்கின்ற அந்த கொள்கை மாந்தராக வாழக்கூடிய அந்த தன்மை யாருக்கு உரியது என்றால் சான்றோருக்கு மட்டும்தான் உரியது என்று நாம் பார்க்கிறோம். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இந்த குறளுக்கு ஒரு அதே போல நிறைவான குறள்ல சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மன்னோ பொறை. சான்றவர் சான்றாண்மை குன்றின், ஆழி பெயரினும் தாம் பெயரார், அவர்தான் சான்றோர், அப்படிதான் இருப்பார். ஒருவேளை சான்றோராக இருக்கிறவர் சான்றாண்மை குன்றிவிடக்கூடிய ஒரு நிலை வந்தால் என்ன ஆகும்னா, இவ்வளவு சொல்ற விஷயமும் இந்த பூ உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை தானே. சான்றாண்மை உடையவர் சான்றாண்மை குன்றி போகக்கூடிய ஒரு அவல நிலை வந்தால் இந்த உலகமே மண்ணுக்குள்ள புரிஞ்சிடுமா? உண்டாலம்ம உலகை இங்கே நாம கூட்டி பார்க்க வேண்டும். இந்த உலகம் இருப்பது எதனாலே என்றால் இத்தகைய உயர்ந்தவர்களாலே, மற்றவர்களுக்காக வாழ்கிற சான்றோர்களாலே. அத்தகைய சான்றோர்களே இல்லை என்றால் இந்த உலகமே நிலமே உள்ளே புதைந்து விடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதே கருத்தை தான் அடுத்த அதிகாரத்துல பண்புடைமையில சொல்லுகிற போது, பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று ஏறக்குரிய இதே கருத்தை உலகம் இல்லாமல் போய்விடும், அழிந்து விடும் என்கின்ற அந்த தன்மையை சொல்லுகின்றார். இப்போது நாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்தோர்
உலகம் என்பது உயர்ந்தார் மேற்றே என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைதான் வலியுறுத்தப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே சான்றோர்களாக இருக்கிறவர்கள், அறவோர்களாக இருக்கிறவர்கள், அருளாளர்களாக இருக்கிறவர்கள், உலகம் மாறிவிட்டது, எல்லாம் பொய்யாகிவிட்டது என்று உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஒருவராவது இருந்தால்தான் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு கலங்கரை விளக்கம் போன்றவர்கள், நங்கூரம் போன்றவர்கள். உங்களால் தான் இந்த உலகம் மறுபடியும் தலைத்தெழும் என்கின்ற அந்த கருத்தை வள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார். இங்க இந்த ஊழி பயிரினும் தாம் பயிரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்கின்ற அந்த குறளுக்கும், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்பதற்கும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே பகிர்ந்து கொள்வதிலே பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு ஊரிலே ரொம்பவும் செல்வாக்கான அறம் செய்வது என்றால் அந்த குடும்பம்தான். இது ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை அல்ல, பல தலைமுறைகளாக அந்த குடும்பத்திற்கு வாய்த்த பேர் என்று சொல்ல வேண்டும். அத்தகைய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு அறவோர், சமுதாய நலத்திலே ஈடுபாடு கொண்டவர், காந்தியவாதி, கல்வியாளர், தமிழறிஞர். அவர் பெருவணிகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். சுற்றுப்பக்கம் இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவர் நகரத்திலே வாழ்கிறவர். சுற்றுப்பக்க கிராமத்தில் இருக்கிற பெரும் நிலச்சுவந்தார்கள். அவர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணான் என்று சொல்வது போல எப்பொழுதும் அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும், விருந்தினர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி எல்லோருக்கும் புறக்கிற பண்புடைய ஒரு குடும்பம். இந்த 2 குடும்பமும் நகமும் சதையும் போல நட்புடைய குடும்பங்கள். அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் இவரை கலக்காமல் எந்த பணியும் செய்ய மாட்டாங்க. தங்கள் வீட்டு பெரியவர் காலமாகிவிட்டால் அவருக்கு பளிங்கு கல்லாலே சமாதி எழுப்ப வேண்டும் என்றாலும் அதற்கு வேண்டிய ஆலோசனையும் இவருதான் சொல்லணும். அவர் வீட்டு விசேஷங்களுக்கு இனிப்பு பலகாரம் செய்யணும்னா ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்ன இத்தகைய இனிப்பு கடைகள்லாம் கிடையாது. ஆகவே வீட்டிலே சமையல்காரரை வர வைத்து பெரிய அளவில் செய்து படைப்பார்கள். ஆக இத்தகைய நிலையிலே இத்தகைய செயல்பாடு செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கும் களம் நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருந்தகையினுடைய இல்லம்தான். ஆக இப்படி ஒருவருக்கு ஒருவராக இருந்த அந்த சூழல், அந்த நிலையிலே ஒரு காலகட்டத்துல அந்த பெருவணிகருக்குரிய அந்த வணிகத்துல பின்னடைவுகள் ஏற்பட்டு போகுது. இந்த சுற்றுப்பக்கம் கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய நிலபுலன்கள்ல வரக்கூடிய வருமானத்தெல்லாம் நம்பிக்கையா யாருக்கிட்டனா கொடுத்து வைக்கணும்னு நினைப்பாங்க. 50-60 ஆண்டுகளுக்கு முன்ன நாணய துணைவேந்தர் அவர்கள் சொன்னது போல சான்றாண்மை இப்போது குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாரு, தேட வேண்டும் என்று சொன்னார். அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆகவே நம்பிக்கைக்குரிய பெரும் செல்வந்தர்களிடத்துல தாங்கள் ஈட்டுகிற செல்வத்தை கொடுத்து அவர்களாகவே முன்வந்து கொடுத்து வைப்பாங்க. அதற்கு வேண்டிய சில வட்டி தொகையை அவ்வப்போது பெற்றுக் கொள்வார்கள். வங்கியை நம்பி செல்ல மாட்டார்கள். வங்கியை காட்டிலும் இத்தகைய பெரிய செல்வந்தரிடத்திலே பணத்தை கொடுத்து வைப்பது என்பது ஒரு பாதுகாப்பு என்று கருதப்பட்ட அந்த காலம். அப்படி இவர்கள் பெருவணிகம் செய்கின்ற அவரிடத்திலே தங்களுடைய செல்வங்களை கொடுத்து வைக்கிறார்கள். ஒரு சூழலுக்கு இடையில ஒரு ஏடிஎம் போல, இப்ப எப்போனாலும் போய் ஏடிஎம்ல எடுத்துக்கணும் இல்லையா, கிரெடிட் கார்டுல எடுத்துக்கணும் இல்லையா, அது போல எந்த இரவு 12 மணிக்கு வந்து கதவு தட்டினாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்கி செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும். அது அவங்களுக்கு வசதியாக இருந்தது. ஆகவே கள்வர் பயம் எல்லாம் இல்லாம நகர்ப்புறத்திலே பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல இருக்கட்டுமே என்கின்ற அந்த நிலை. இப்படி இருக்கிற போது அந்த செல்வந்தருடைய வாழ்க்கையில வியாபாரம் கொஞ்சம் நிலக்கமடைகிறது. பழைய டர்ன் ஓவர் இல்லை. இதை அவங்க அந்த தன்மையை புரிந்து கொள்கிறார்கள், சுமல் பண்றாங்க. அடுத்து அவருடைய இல்லத்துல ஒரு தடபுடலான திருமணம் ஏற்பாடாகுது. அப்ப திருமண ஏற்பாடு யார் அதை செய்ய வேண்டும் என்றால், திருமண அழைப்பிதழ் எழுதுவது தொடங்கி எல்லாம் அந்த செல்வந்தர் தான் செய்ய வேண்டும், நகரத்து செல்வந்தர் தான் செய்ய வேண்டும். அது எல்லாம் செய்யறாரு. வேண்டிய அத்தனை திட்டங்களையும், ஏன்னா பெரிய நிலக்கலார் வீட்டு கல்யாணம்னாக்க ஒரு பெரிய மாநாடு போல நடக்கும். அந்த செயல்நிலைகளை எல்லாவற்றிற்கும் இவர் திட்டம் வகுத்து கொடுக்கின்றார். ஆக இப்படி திருமணம் நடப்பதற்கு ஒரு வார காலம் இருக்கிறது.
அப்போது அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிற செல்வத்தை நாம் திரும்ப பெற வேண்டும், கல்யாணத்தை காரணமாக வைத்து என்று ஒரு முடிவுக்கு வராங்க. ஆகவே அவரிடத்திலே மெல்ல கேட்கிறார்கள், இது போல அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா நான் திருமணத்துக்கு அது தேவை இருக்கும் அப்படின்னு. அப்போ சற்றும் எதிர்பார்க்காமல் இவர்கள் இப்போது கேட்பார்கள் என்று தெரியாத நிலையில அவர் தடுமாறி போய்விடுகிறார். அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டவர்கள், மற்றவர்கள் எல்லாம் இவரிடத்திலே கொடுத்து வைத்து அதை பாதுகாத்து பழக்கப்பட்டவர்கள். தங்களுக்கென்று இன்னொரு இடத்திலே போய் கேட்டு அந்த அனுபவமே இல்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே இப்படி ஒரு திடீரென்று ஒரு நிகழ்வை முன்னிறுத்தி கேட்ட உடனே அவர் இடி தாங்கிய நாகம் போல தடுமாற்றம் கொள்ளுகின்றார். செய்வது அறியாமல் திகைக்கின்றார். யாரிடத்திலே சென்று உதவி கேட்டாலும் இல்லை என்று சொல்வதற்கு யாரும் அந்த ஊரிலே கிடையாது, எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா இவருடைய பண்பு யாரிடத்திலும் எதுவும் போய் கேட்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்துல தன்னுடைய பணம் வேண்டும் என்று கேட்கிற அவர்களுடைய நியாயத்தை உள்ளத்திலே உள்வாங்கிக் கொண்டு அவர்களுடைய தேவைக்காக கேட்கிறார்கள், கொடுத்து வைத்தவர்கள் கேட்கிறார்கள், திரும்ப கொடுப்பது நம்முடைய கடமை என்று இரவோடு இரவாக தன்னுடைய அந்த ராமகிருஷ்ணரும் சாரதா தேவியும் போல வாழ்கிற அந்த வாழ்க்கை அந்த துணைவியாரிடத்திலே நிலைமையை சொல்லுகின்றார். உடனே இருவருமாக முடிவு பண்ணி மறுநாள் காலையில குடும்பத்தின் அடையாளமாக அங்கீகாரமாக அந்த அன்னை அவர்கள் காலமெல்லாம் அணிந்திருந்த வைர கம்பலை வைரத்தோடு விற்கப்படுகிறது. அங்கே அவர்கள் கேட்ட தொகை அவர்களுக்கு உடனடியாக வழங்கப்படுகிறது. இத ஊர் பேச்சுன்னு இருக்கும். எது செஞ்சாலும் ஊராருக்கு தெரிஞ்சிடும். ரகசியமாவே செஞ்சா கூட அது வெளியே வந்துடும். எங்க விற்கிறோமோ அவங்க வழியாவது வெளியே வந்துடும். ஆக இது பரவலா பேசப்படுது. எல்லோரும் இந்த நகரத்து செல்வந்தருக்காக பரிதாபப்படுகிறார்கள். என்ன உங்களுக்கு இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நெருக்கடி கொடுத்து அவர் அந்த மனுஷனை கஷ்டப்படுத்திருக்காங்களே, இது நியாயமா என்றெல்லாம் ஊர் பேச்சாக அது மலர்கிறது. திருமணம் நெருங்கி விட்டது. யார் திருமணத்தை நடத்த வேண்டும், யார் தலைமையில் நடக்கிறது திருமணம் என்றால் அந்த நகரத்து செல்வந்தர் தலைமையில் தான் திருமணம். அவர்தான் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி அந்த மணமக்களை வாழ்த்த வேண்டும். எப்பொழுதும் போல அந்த குடும்பத்திற்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். ஆனால் 2 நாட்களுக்கு முன்புதான் இத்தகைய ஒரு தன் வாழ்க்கையிலே எதிர்பார்க்காமல் இத்தகைய ஒரு நிலையை எப்பொழுதும் அவர் எதிர்கொண்டதில்லை. நெருக்கடியை. செல்வ குடும்பத்திலே பிறந்தவர்கள், இத்தகைய முரண்பட்ட தன்மைகளே தெரியாதவர்கள். ஆகவே அந்த நேரத்துல இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு மற்றவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இனி அவர் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போக மாட்டாரு, மனசுனா இருந்தா போக மாட்டாங்க, வேற யாருக்கு அந்த மனசு வரும், எப்படி போக முடியும் என்றெல்லாம் அவரவர்கள் தங்கள் பங்குக்கு என்ன நடக்க போகிறது என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். திருமண நாள் அன்றைக்கு காலையில் பக்கத்து கிராமத்திற்கு தானும் தன்னுடைய துணைவியை அழைத்து கொண்டு திருமணத்துக்கு செல்லுகின்றார். திருமணத்திற்கு தலைமையேற்று அவர் தன்னுடைய மாண்பு கமழ திருமணத்தை உளப்பூர்வமாக நடத்தி வைக்கின்றார். இப்படி ஒரு செயல் நடந்ததாகவே யாரும் நம்ப முடியாது. ஏனென்றால் அப்பழுக்கற்ற அந்த திறந்த உள்ளத்தோடு அந்த குடும்பத்தையும் மணமக்களையும் மனமாற வாழ்த்துகின்றார். அப்போ அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க, இவ்வளவு நடந்த பிறகு இந்த மனுஷனால எப்படி இங்க எப்படி இருக்க முடியுது? ஒரு சின்ன சொல் சொன்னாவே விரோதப்பட்டு போற இந்த உலகத்துல இவ்வளவு ஒரு நெருக்கடியை கொடுத்து எல்லாம் பண்ண பிறகும் கூட எதுவுமே நடக்காது போல இந்த மனிதர் இங்க தலைமையேற்று திருமணத்தை நடத்தி வைக்கிறாரே, ஒரு மனிதரால இவ்வளவு சீக்கிரமாக எல்லாவற்றையும் மறந்து வீம்பு கௌரவம் என்பதே கொஞ்சம் இல்லாமல் இவ்வளவு பெரிய மனசோட நடந்து கொள்ள எப்படி முடிகிறது? இப்படிப்பட்ட பெரிய மனசோடு நடக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவர் வளர்ந்த விதம் அப்படி, படிச்ச படிப்பு அப்படி என்று ஊரார் பேசிக் கொள்கிறார்கள் திருமணத்தை அந்த அரங்கத்திலேயே. ஆக இப்படி இரு குடும்பத்துக்கும் இடையே என்றோ மலர்ந்த அந்த நட்பு எப்போதும் போல் இப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும்
பெண்மை தரும் என்கின்ற அந்த நீதி இலக்கிய சிந்தனை ஒரு புறம், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்கின்ற அந்த வள்ளுவத்தினுடைய உணர்வு மற்றொரு புறம், ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்கின்ற அந்த அந்த தன்மையோடு அவர் நம் நடந்து கொள்கிற நிலையை நாம் அறிய முடிகிறது. ஆக ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா மியூட் ஆயிடுச்சு, உங்க இது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேக்குதுங்களா? இப்ப சரியா இருக்கு. ஆக ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்கின்ற வள்ளுவத்திற்கு அந்த நகரத்து செல்வந்தருடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக திகழ்வதை நம்மால் அறிய முடிகிறது. இதை சிறு பையனாக நான் இருந்த இளமையிலே எங்கள் ஊரிலே பார்த்த அனுபவம் என்பதனாலே இதை என்னாலே பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி வள்ளுவம் என்கின்ற அந்த உன்னதமான சிந்தனைகள் ஆங்காங்கே வாழ்க்கையிலே நின்று நிலவி அந்த சான்றாண்மையை ஒரு ஒளி விளக்காக தூக்கி நிறுத்துகிறது என்பதை நம்மாலே மறந்துவிட முடியாது என்றெல்லாம் எண்ணி பார்க்கிற போது, வள்ளுவர் இன்னொரு இடத்துல குடியை பற்றி சொல்லுகிற போது, கல்லுண்ணாமை பற்றி சொல்லுகிற போது, யார் உன்னை யார் கோபப்படுவார்கள் என்றால் சான்றோர்கள் கூட உன்னை பார்த்து கோபப்படுவாங்க என்று. எல்லாத்துக்கும் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்கின்ற பண்புடையவர்கள் சான்றோர்கள். ஆனால் குடிப்பழக்கம் உடையவர்களை பார்த்தால் அன்னையும் கோபித்தாள். அதே போல சான்றாண்மை கொண்ட ஒரு பெரிய மனிதரும் கூட குடிக்கிற பழக்கம் உடையவனை பார்த்தால் கோபப்படுவார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆக சான்றாண்மை என்பது அவ்வளவு அப்பழுக்கற்றது, நன்மையை தவிர தீமைகளை ஏற்றுக்கொள்ளாத அந்த பெரிய உள்ளம் கொண்டது, பண்பு உள்ளம் கொண்டது சான்றாண்மை என்றெல்லாம் எண்ணி பார்க்கிற போது, அத்தகைய சான்றாண்மையை வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக, வாழ்க்கையாக, வேள்வியாக கொண்டு வாழ்வோமையானால் வள்ளுவர் பெருந்தகை கண்ட அந்த சான்றாண்மை உலகத்தை நம்மாலே படைக்க முடியும். சான்றாண்மை உலகத்திலே நாமும் ஒரு அங்கமாக வாழ்வாங்கு வாழ முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம், தோழமையால் இணைந்து வள்ளுவமாய் மலர்வோம். நன்றி, வணக்கம், வாழ்த்து மகரந்தங்கள். ஐயா பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா மிக சிறப்பான ஒரு அருமையான உரைங்க. அருமையான உரை. ஐயா செயலாபதி ஐயா உங்க நண்பர் கேட்காம போயிட்டார் என்ற உரைய. நல்ல, அதாவது இன்றைக்கு அந்த சால்பு பற்றிய பண்புகள் குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல மிக சிறப்பான ஒரு தலைப்புல நீங்க இன்னைக்கு உரையாற்றிருக்கீங்க. ரொம்ப அருமை. அது மாதிரி நீங்க கடைசியா நிறைவு செய்யறப்ப சொன்னீங்க, உன்னற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் என்று நிறைவாக இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு செய்தியாக மிக சிறப்பாக உரைத்தீர்கள் ஐயா. இப்பொழுது கேள்விக்கான நேரம். பேராசிரியர் பெருமக்கள் ஐயா அவர்களிடம் ஏதேனும் வினாக்கள் தொடுக்கலாம் ஐயா. ஐயா கேளுங்க. ஐயா முத்துவேல் ஐயா கேளுங்க, பேசுங்க ஐயா. அன்மியூட் பண்ணணும். ஏறக்குறைய 1 மணி நேரம் ஒரு ஆற்றொழுக்காக ஒரு ஒண்டமிழ் பொழிவை இங்கே நாம் கேட்டோம். இடையிலே திறந்தநிலை பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் ஒரு சில நிமிடங்களே பேசினாலும் இன்றைய காலத்தின் தேவை கருதி சான்றாண்மை பற்றி முதியவர்கள் அறிந்திருக்கிற இந்த செய்தியை இளையோரிடத்திலும் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். மிக அருமையான பதிவு. ஐயா அவர்கள், பேராசிரியர் ஐயாவுடைய உரை, இந்த சான்றாண்மை என்பது புறநானூற்றில் தொடங்கி கம்பராமாயணத்தையும் தொட்டு வள்ளுவத்திலும் அது எங்கெங்கெல்லாம் பதிவாகிறது என்பதையும் படம் பிடித்து காட்டி சான்றாண்மை அதிகாரத்தை முழுவதுமாக எடுத்து சொன்னார்கள். அந்த லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய
அந்த புதினங்களுக்கெல்லாம் அடிப்படையாகவும் ஒரு கருத்துக்கு ஆழமாகவும் இருப்பது வள்ளுவ பெருந்தகையின் வாய்மொழி என்று சொன்னார்கள். அது தொடர்பாக இன்னும் குறிப்பான ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அண்ணா அவர்களுடைய அண்ணா கரீனா என்கிற ஒரு நாவல், ஆனி கரீனி என்கிற ஒரு நாவல். அந்த நாவல் என்ன கதை கரு என்றால், கணவன் மனைவி இருவர், அதிலே அந்த மனைவி கணவனுக்கு தீமை செய்து கொண்டே இருப்பார். பொது இடங்களெல்லாம் அவரை அவமானப்படுத்துவாள். ஆனால் அந்த கணவன் எந்த விதமான முக சுளிப்பும் இல்லாமல் அவனால் முடிந்த பொழுதெல்லாம் அந்த தன்னுடைய அன்பு மனைவிக்கு மாறாத அன்பும் அவள் மீது இனிய நட்புமே கொண்டிருப்பார். இதுதான் அந்த கதையாக வரும். கடைசியிலே பெருவிதமாக முடியும். இந்த நாவலை படித்துதான் காந்தியடிகள் லியோல் டால்ஸ்டாயிடம் கடிதத்திலே கேட்கிறார், உங்கள் வேத விவிலியத்தில் கூட இன்னா செய்தாருக்கு இனியவை இன்னா செய்தார மன்னிக்கத்தான் சொல்லியிருக்கிறதை தவிர இன்னா செய்தாருக்கு இனியவை செய் என்று சொல்லவில்லையே. இந்த இன்னா செய்தாருக்கு இனியவை செய் என்கிற பண்பை நீங்கள் எந்த அரண்மொழிந்து கற்றீர்கள் என்று கேட்ட பொழுதுதான் இந்த ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க ஐயா. நடுல நான் பேசுனா கேட்கலையா? அப்போ இல்ல இப்பதான் கேட்கவில்லை என்றால் நல்லது என்று 4 பேர் நினைத்திருப்பார்கள். இல்ல நல்லா கேட்டோம். நல்லா கேட்டுட்டு ஐயா சிரிச்சாரு, சந்தோஷப்பட்டாரு. நல்லா கேட்டுச்சீங்க. இதுல என்ன ஒரு நம்முடைய நண்பர்களா இருப்பதனால இந்த திரைப்பட காட்சியையும் நான் இந்த திருக்குறள் எப்படி எல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதற்கு ஒரு நகைச்சுவை காட்சி. அது NS கிருஷ்ணன் நம்முடைய நகைச்சுவை தெரியும். ஒரு படத்திலே அவரும் அவருடைய நண்பன் பாண்டியனும் போய்கொண்டிருப்பார்கள். கட்டச்சுவர் மதில் சுவரிலே 2 நம்முடைய இளமட்டங்கள் 2 பேர் உட்கார்ந்து NS கிருஷ்ணனுடைய முதுகிலே ஒரு கல்லை எடுத்து எறிவார்கள். கல்லை எடுத்து எழுந்து கேலி செய்வதற்கு அடிவார்கள். அவர் NS கிருஷ்ணன் திரும்பி பார்த்து கோபப்பட மாட்டார். சிரித்து கொண்டே அந்த பிள்ளைகளை வா என்று அழைப்பார். என்ன செய்து விட்டான், அவனுக்கு இனிய செய்ய வேண்டும் அல்லவா, திருக்குறள். உடனே என்ன செய்வார், தன் பையிலிருந்து ஒரு சாக்லேட் எடுத்து அவன் கையிலே கொடுப்பார். அவனுக்கு ஒரே வியப்பா இருக்கும், என்னடா கல்லார் அடிச்சா இவர் சாக்லேட் கொடுக்கிறாரேன்னு. அவனும் வாங்கி கொண்டு ரொம்ப நல்லவங்க நீங்க அப்படின்னு ரொம்ப அப்படியே குழஞ்சு போயிடுவான். உடனே அதோட அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. உடனே அவர் சொல்லுவார், திரும்பி பார்ப்பார், காளியின் ரத்தனம் தெரியும் உங்களுக்கு, நல்ல பெருத்த தோற்றமுடையவர். அந்த காளியின் ரத்தனம் கொஞ்சம் ஒரு 100 அடி தூரத்துல வந்து கொண்டிருப்பார். இவர் சொல்லுவார், நீங்கள் என் மீது கல்லடித்தீர்கள், என்கிட்ட சாக்லேட் தான் இருந்தது, அவர் மீது கல்லடித்தால் அவர் உங்களுக்கு லட்டு கொடுப்பார், ஏன்னால் ரொம்ப ஒரு வசதி படைத்தவர் என்று சொல்லுவார்கள். விட்டு போய்விடுவார். இந்த பயல்கள் பெரும் மகிழ்ச்சி, பரவாயில்லடா, இல்ல முதல்ல ஒரு கல்லடித்தோம் சாக்லேட் கிடைத்தது, இப்பொழுது கல்லடித்தால் நமக்கு லட்டு கிடைக்கும் என்று அமைதியாக தெரியாதவன் மாதிரி ஏறி போய் உட்காருவார்கள். காளி என்ற திறமும் கடந்து செல்லுவார். என்னைக்கு சொல்ற மாதிரி கல்லெடுத்து ஓங்கி அடிப்பார்கள். அவரும் திரும்பி சிரித்து கொண்டே இங்க வாங்க தம்பி என்று கூப்பிடுவார். கூப்பிட்டு கிட்ட வருகிற வரையில் இவன் லட்டுதான் எடுத்து கொடுப்பாருன்னு காத்திருப்பான். அவனுடைய சட்டையை தூக்கி பிடித்து கன்னத்தில் ஓங்கி என்று அறிந்து விடுவார். ஆனால் அவரு, அதாவது இன்னா செய்தாரே ஒருத்தர் என்பது அவர் நீண்டான நன்மையும் செய்து விடுங்கள், ஆனால் அந்த இன்னா செய்தவர்கள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றால், நீங்கள் அவர்களை தண்டிக்கவில்லை என்றாலும் அவர்கள் செய்த இன்னாமை என்பது அவர்களுக்கு வேறு விதமாக தண்டனையை பெற்று தந்துவிடும். எனவே அவர்களை தண்டிக்கிற பணியை உலகத்திடமும் இயற்கையிடமும் விட்டு விடுங்கள், உங்கள் அளவில் அவர்களுக்கு நன்மையும் செய்து விடுங்கள் என்பதை NS கிருஷ்ணன் இந்த திருக்குறளை திரைப்படத்தில் எவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பாருங்கள். மிக ஆழமான திருக்குறள். கடைசியில் அந்த செல்வந்தருடைய கதையை சொன்ன பொழுது உண்மையிலேயே ஐயா அவர்கள் சொல்லி வந்த காட்சி, அந்த அவருடைய சொல் ஆடல், அவர் சொல் வர்ணனை, எனக்கு திருமண வீட்டுக்குள்ளே இருந்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்த அந்த செல்வந்தர் கண் முன்னால் என் காட்சி தந்தார். எனவே அந்த உயர்ந்த ஆழி பெயரினும் தான் அந்த ஊழி பெயரினும் அந்த மிக உலகமே தலைகளாக மாறினாலும் தன் பண்பிலிருந்து மாறாத, அதான் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு
எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னது போல, இல்லை என்றால் மண்புக்கும் ஆய்வது ஏன் என்று வள்ளுவன் சொன்னது போல அதற்கு இலக்கணமான அந்த செய்தியெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் 25 ஆண்டுகளாக அவரோடு பழகியிருக்கிறேன். நாள்தோறும் கல்லூரியில் சந்தித்திருக்கிறோம், அவருடைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய சான்றாண்மை உரை மிகச்சிறந்த ஒரு தமிழ் இலக்கியங்களில் சான்றாண்மை குறித்த பதிவுகளுக்கான ஆவண பெட்டகமாக இருந்தது. ஒரு மணி நேரம் செந்தமிழை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் செல்வராணி செல்வம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான உரை. ஐயா அவர்கள் 10 குறள்களுக்கும் அருமையான விளக்கம் சொல்லி சான்றாண்மையை நமக்கெல்லாம் மிகவும் அருமையாக விளக்கினார்கள். ஐயா சொன்னது போல அந்த அண்ணா கரீனால வர கேரக்டர் காந்திஜி எடுத்துக்காட்டா சொல்வாரு. அதை மிகவும் அருமையா சொன்னாங்க. ஏன்னா திருக்குறள்ல இருந்து ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு மேலை நாட்டு எழுத்தாளர் ஒருவர் எழுதினார்னா அப்ப நம்ம திருக்குறளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு, எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதை நினைத்து நாம் அனைவருமே பெருமை கொள்ள வேண்டும். அதுபோல அவர் ஒரு சொன்ன கதை, பிராக்டிக்கலா நடந்த கதைய சொன்னது இன்னும் அவருடைய உரைக்கு மெருகூட்டியது. ரொம்ப அழகா விளக்கினார்கள். சான்றோன்றவங்க யாருன்னா ஒரு ரோல் மாடல் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த ரோல் மாடலா இருக்கிறவங்க நம்ம இந்தியாவிலும் சரி உலக நாடுகளிலும் சரி தலைவர்கள், விஞ்ஞானிகள் எல்லாமே நிறைய சான்றோர்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்ம தனிநபர்கள் ஒவ்வொருவரும் இந்த சான்றாண்மையை கடைபிடிச்சோம்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்றதும் சொல்லட்டும், இப்ப உள்ள தலைவர்கள் முக்கியமா நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் சான்றாண்மையை கடைபிடிக்கணும். இப்படி கடைபிடிச்சாங்கன்னா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்போதைக்கு தேவை. அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால் நம்ம நாடு கட்டாயமா உலக நாடுல வல்லரசை திகழ்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உலக மொழிகள்லயே சான்றாண்மைன்றதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் ஆங்கிலத்துல கூட ஈக்குவலண்ட் வேர்டுன்னு சொன்னோம்னா ரொம்ப அது கடினம். சான்றாண்மைக்கு அது அந்த எல்லாமே இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த குட் குவாலிட்டிஸ். ட்ரூத்ஃபுல்னஸ், அதான் அழகா அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இன்னும் நிறைய எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு அனைத்தும் சேர்ந்ததுதான் சான்றாண்மை. அதுல பார்த்தோம்னா வாய்மைன்றது ரொம்ப ஒரு உன்னதமான ஒண்ணு. அத கூட திருவள்ளுவர் இன்னொரு இதுல சொல்லுவாரு, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர் உள்ளத்தே தோன்றும் பொய்யா விளக்கே விளக்கு என்று சொல்வாரு. அது மாதிரி இந்த வாய்மைக்கு அதே மாதிரி ஒரு அன்னையானவள், ஒரு தாயானவள் எப்போ மகிழ்றான்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சான்றோன்றதுக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ், மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு மிகவும் ஒரு பயனுள்ள தலைப்பு. நிறைய கருத்துக்கள் ஐயா பகிர்ந்தார்கள். எல்லோருமே நம்ம அந்த அவருடைய அந்த பொழிவுல மூழ்கி இன்புற்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஒரு மணி நேரமும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதற்கு நான் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றி. மிக சிறப்பாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்தீர்கள். அடுத்ததாக கோபாலன் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இவர் இன்னைக்கு பேராசிரியர் மகாலிங்கம் சொற்பொழிவு மிக மிக சிறப்பாக இருந்தது. எல்லாம் ஒண்ணு விடாம கேட்டேன். அவர் சொன்னதுல கடைசி குறள் 990 குறள், அது இந்த சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மன்னோபேரை அப்படின்னு அவர் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். இவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த காலத்துல சான்றாண்மை குறைந்து வருகிறது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு செய்தி படிச்சேன். அதுல என்னன்னா 65 மில்லியன் இயர்ஸ் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் ஐயா கேக்கல. இல்ல அவருக்கு நெட் கட் ஆயிடுச்சு. வணக்கம். யாருக்குமா கட் ஆயிடுது? கோபாலன் ஐயாவுக்கு, அணுவியல் அறிஞர். ஆனா லைன்ல இருக்காரு.
இருக்காரு, நெட் ப்ராப்ளம் இருக்கு. அசைவு இல்லாம இருக்காரு. பிச்சம்மாள் மறுபடியும் வந்துருவாரு. பிச்சம்மாள் வரட்டும். வந்துட்டார். வந்துட்டாங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்பப்ப லைன் கட் ஆகுது எல்லாருக்கும். ஆமா, அப்பப்போ line cut. So, அது அந்த 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 செய்தியை காத்தால படிச்சேன். இந்த மூணையும் சேர்த்தா எல்லாம் ஒரு ஒரு பேட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஆல்ரெடி அழிவுக்கு காரணமாயிட்டு இருக்கோமோ அப்படின்ட்டு தோணுது. அது ஒரு செய்தி தான் சொல்ல போறேன். சொன்னேன்னா ஐயாவை வந்து ஒரே ஒரு கேள்வி இப்போ வந்து பேராசிரியர் செல்வராணி அம்மா அவர்களும் சொன்னாங்க. இப்போ இந்த சான்றாண்மை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல சரியான சொல் இல்லை, வர்ச்சு அப்படின்றாங்க. அவங்க வந்து திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள சில பேர் வர்ச்சு அப்படின்னு போயிட்டுருக்காங்க, சில பேர் வேல்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த செயின்ட்லினஸ் அப்படின்னு போடலாமா? செயின்ட்லினஸ்ன்னா சான்றாண்மை எல்லாம் அதுல இருக்கு, அதுல வர மாதிரி இருக்கு. அதனால பேராசிரியர் மகாலிங்கத்தை கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது அன்மியூட் பண்ணும். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. இல்ல, அதாவது நொபிலிட்டி, கிரேட்னஸ் இது மாதிரிதான் சொல்லிட்டு போற நிலை இருக்குதே தவிர இன்னமும் ரொம்ப ஷார்ப்பா போய் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. அதாவது நாம சான்றாண்மைக்காக சொல்லுகிற பல விளக்கங்கள் அந்த பெயர்களுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பா தான் இருக்கே தவிர சான்றாண்மைக்குரிய நேரடி மொழிபெயர்ப்பா நம்மளால தேட முடியல. பொதுவா அறிஞர்களும் இணையான சொல் இல்லைன்னு தான் சொல்றாங்க. எப்படி அறம்ன்ற சொல்ல நம்மளால சரியா பிற மொழியில விளக்க முடியலையோ அதே நிலைதான் சான்றாண்மைக்கு இருக்கு. சான்றாண்மை என்பது தமிழ் மண்ணுக்கே உரிய பெரிய, இங்கேயே தோன்றி இங்கேயே சிறப்பான தமிழ் மொழிக்கே உரிய ஒரு சிறப்பான சொல்லுன்னு சொல்லலாங்க. ஆமா, ஆனா கிட்ட வர்றது செயின்ட்லினஸ் சொல்லலாம். கோபாலன் ஐயா, அதுல ஒரு சிறு மாறுபாடு. செயின்ட்லினஸ் போது செயின்ட்னாலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், துறவு செயின்ட்ங்கிறாங்க. நொபிலிட்டி கூட நொபிலிட்டியை விட உயர்ந்தது இது. நொபிலிட்டி பாட்டு. இப்ப இதுல நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் என்ன பண்றாரு, 5 தூண்களின் மேல் கட்டப்படுகிற அழகிய மாளிகை தான் சான்றாண்மைங்கிறார். அந்த 5 தூண்கள் என்னன்னா அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அவ்வளவுதான். 5 சால்பு ஊன்றிய தூண்கிற. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். இதை பத்தி நான் பல தடவை பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். எனக்கு இவர் சான்றாண்மை சொன்ன உடனேயே எனக்கு அதுதான் நினைவு வந்தது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அறத்துக்கு எப்படி சரியாக ஆங்கிலத்தில் தமிழ் சொல் இல்லையோ, வாசை குழந்தைசாமி ஐயா எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகத்துல, virtue is not a suitable word for அறம் இல்ல. அதே மாதிரி தான் சான்றாண்மைக்கு இணையான ஒரு நல்ல சொல் ஆங்கிலத்துல இப்ப 2 சொல்றாங்க, நொபிலிட்டி, கிரேட்னஸ். இப்ப நீங்க இன்னொரு சொன்னீங்க பேரறிவாளன், அறிவாளன் சொன்னீங்க. இதுல கூட நம்ம சங்க இலக்கியத்தில இருந்து கூட காட்டி சொன்னீங்க. பேரறிவாளன் திரு என்கிறார் திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல, உங்களுக்கு தெரியும். அதுவும் அந்த ஒப்புரவு அறிதல் அதிகாரத்துல பேரறிவாளன் திரு ஊருணி நிறைந்தற்றே உலகமா பேரறிவாளன் திரு அப்படிங்கிறார். அங்க கூட பேரா இந்த இடத்துல கூட சான்றாண்மையில பாத்தீங்கன்னா அறிவு வரல. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை 5. இதுல அறிவு வரல. அறிவு இல்லை வேண்டாம்னு சொல்லல. அதாவது படிச்சிருந்தும் பல பேர் தப்பு பண்றான். அது இல்லாமலேயே சான்றாண்மை. பெருந்தலைவர் காமராசரை எடுத்துக்குவோம். அது மாதிரி ஒரு அந்த 5 மியூட் ஆயிடுச்சியா ஐயா, ரொம்ப அற்புதமான உரையை கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பேராசிரியர் முத்துவேல் சொன்ன மாதிரி
ஒரு நல்ல ஆவணப்படுத்தக்கூடிய, ஏன்னா நிச்சயமா உங்களுடைய கட்டுரையாக எங்களுக்கு அனுப்பிடுங்க, சரியா? இது எல்லாத்தையும் தொகுத்து நூல் வடிவில கொண்டு வர போறோம். உங்களுக்கு 18வது உரை, இன்னும் 2 வந்துன்னா 20 உரைகள் இணைந்து ஒரு நல்ல நூல் வடிவில கொண்டு வந்து, இப்பதான் நான் பேராசிரியர் இவற்ற பாலசுப்ரமணியத்தை பேசினேன். அவர் வந்து அவங்களுக்கு அலுவலகத்துல ஏதோ இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல்கள் கேட்டதுனால எல்லாரும் ஆபீஸ்ல தான் இருக்காங்களாம், இன்க்ளூடிங் வையாபுரி. நான் கேட்டேன், நன்றி வையாபுரியும் காணலையேன்னு. இல்ல, நாங்க எல்லாருமே அலுவலகத்துல இருந்து இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அதனால இருப்பாரு அப்படின்னாங்க. அதனால உங்களுடைய பேச்சு இப்போ பொன்னேட்டில் பொறிக்க தகுந்தது, வழக்கமானதுதான். நீங்க இவரை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் தெரியும். அவர் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல ஆய்வு மாணவராக இருந்த பொழுதிலிருந்தே வானொலிக்கு தொடர்புடையவர். நிறைய வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால நல்ல ஞானம் மிகுந்தவர், அருமையான தகவல். கருப்புசாமி பேசிட்டாரா? இல்ல பேசுவாரு. மகேந்திரவர்மன் பேசுவார். கருப்புசாமி அவரு காவல்துறை கவிஞர், ரொம்ப நேரம் தொடக்கத்துல இருந்தே இருக்கிறாரு. வாங்க கருப்புசாமி, பேசுங்க. நீங்க வந்தா தான் சிவம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சான்றாண்மை பற்றிய ஐயா கேக்குறதா? நல்லா கேக்குறதா? நல்லா கேக்குது. சான்றாண்மை பற்றிய உரை. ஆமா, சான்றாண்மை பற்றிய உரை. அதாவது இந்த நிகழ்ச்சி சான்றோர்களால் நடத்தப்படும் சான்று ஆவணப்படுத்துகிறதாக இருக்கிறது. சான்றாண்மை இப்ப நீங்க எல்லாம் பேசுனீங்க, ரொம்ப சான்றோர்களால் நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி இந்த சான்றாக இருக்கிறது. இதுல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு என்ன அப்படின்னா, கடைசியா ஒரு குறள் சொன்னாங்க, உன்னிருக்க கல்லை முன்னில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதான். அந்த குறள்ல எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு குறள். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்க குடும்பத்துல எங்க மாமா ஒருத்தர் நல்ல திருக்குறள் படிச்சவர், எல்லா குறளும் அவர் வாட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பழனிசாமின்னு அவர் பேர். அவரு நான் ஒரு நாள் கேட்டேன், உங்களுக்கு பிடிச்ச குறள் எது மாமா? ஒரே ஒரு குறள் சொல்லுங்க, அந்த மனுஷனுக்கு தேவையான குறளா இருக்கட்டும் அப்படின்னு. அவங்க நம்ம ஊர்காரனுக்கு இதாண்டா நல்ல குறள் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னற்க கல்லை முனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதான். இந்த ஒரு குறளை ஒழுங்கா படிச்சுட்டு இதன்படி நடந்தாலே வாழ்க்கையில வந்து எந்த தப்பு பண்ண மாட்டான், அவன் வந்து சான்றோரால் தவறு இழைக்கப்பட மாட்டான், எல்லாருக்குமே நல்லது, என் வாழ்க்கைக்கு தேவையான இந்த ஒரு குறள் போதும்டா அப்படிம்பார். அதை எனக்கு நினைவுபடுத்தினாரு. ஒரு சிறப்பான உரை. ஐயா சொல்வது போல் பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு சத்தான முத்தான பெட்டகம். வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா, வணக்கம். அருணன் பேசிட்டாரா? இளங்கண்ணன் அருணன். நான் பேசலைங்க, நான் கேட்கலான்னு தான் ஜாயின் பண்ணேன். உங்களை நாங்கள் பேசுங்க. நான் பேசலாம் கேட்கலான்னு தான் ஜாயின் பண்ணேன். அருணன் என்னுடைய சகலர், என்னுடைய மனைவியின் தங்கையினுடைய கணவர். சகலர் எப்படி நீங்க பேசிருக்கீங்க சொல்லட்டுமே, கருத்து சொல்லட்டுமே. நான் வந்து ஒரு வேதியியல் பேராசிரியர். இருக்கட்டுமே. சமீப காலமா என் பொண்களுக்காக திருக்குறளை பத்தி தினம் ஒரு குறளை எழுதிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு. அதான் இன்னைக்கு ஜாயின் பண்ணி பேராசிரியர் மகாலிங்க சொல்றதை கேட்கலான்னு சொன்னேன். நாளைக்கு தான் அந்த சான்றாண்மை பற்றினதை பத்தி எழுதணும். நான் தினம் ஒரு அதிகாரத்தை பத்தி எழுதிட்டு இருக்கேன். ஒரு நல்ல கோயின்சிடன்ஸா இருக்கு. அவர் பேசிட்டு இருந்தப்ப ஒரு கேள்வி கேட்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பொதுவா எல்லாருமே அந்த காலம் மாதிரி கிடையாது, இப்ப எல்லாமே கெட்டு போச்சு, இப்ப சான்றோர்களே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எண்ணம் இருக்கு. எனக்கு முன்னாடி பேசினவர் இதை கேட்க வந்த எல்லாரும் பேச வந்த எல்லாருமே சான்றோர்கள் நடத்தப்பட்டது அப்படின்னாரு. அதனால நிச்சயமா சான்றோர்கள் குறைஞ்சிடலன்னு நினைக்கிறேன். நமக்கு முன்ன மாதிரி காலம் இல்லைன்றது எப்பயுமே தோணிட்டு இருக்கு. சான்றோர்கள் பணிதமாக குறைஞ்சிருக்காங்களா, இல்லை எல்லா காலத்திலயுமே இப்படிதான் இருந்ததா? சிலர் சான்றோர்கள், சிலர்
மற்ற மாதிரி இருந்ததான்றதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு உதாரணமா எனக்கு சினிமா பாடல்கள் தான் அதிகம் தெரியும். முன்னாடி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், படிக்காத மேதைன்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்துல. சிவாஜி கணேசன் வந்து தத்தெடுத்த பிள்ளை எல்லாத்தையும் அவருக்கு எல்லாரும் கெடுதல் பண்ணுவாங்க. ஃபைனலா அவர் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாரு. அப்புறம் எல்லா குடும்பமும் நல்லா இருப்பாங்க. அது ஒரு 20-30 வருஷம் கழிச்சு வாழ்க்கைன்னு ஒரு படம் வந்து சிவாஜி கணேசன் படமே தான். அப்ப அப்பாவா இருக்கவர் பையங்கள்லாம் அவருக்கு கெடுதல் பண்ணதை பார்த்துட்டு இனிமே உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன்டா, நீங்க எக்கேடோ கெட்டு போங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இது வந்து காலம் மாறினதை காமிக்குதா, இல்ல இந்த வாழ்க்கை எடுத்த காலத்திலையும் படிக்காத மேதைல வந்த சிவாஜி கணேசன் மாதிரி வாழ்ந்தவர்கள் இருக்கார்களா? இதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு காலத்துல நன்மை என்பது ஒரு கட்டளைகள் மாதிரி இருந்தது. அறம் என்பது இருந்தது. அதை நோக்கி வாழ்வதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்கின்ற பரவலான நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போ வந்து மாரல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைகள் மீது நம்பிக்கை குறைந்து, கேக்குதுங்களா? கொள்கைகள் மீது நம்பிக்கை குறைந்து செல்வத்தின் மீது அதுதான் பெரிது என்று நினைக்கிற ஒரு நிலை மேலோங்கி இருக்கு. இது கால சூழல், மேற்கத்திய நாடுகளுடைய செல்வாக்கு, இந்த நிலை காரணமா சில மாற்றம் இருக்கதான் செய்யுதுங்க. அதே நேரத்துல அறமும் சான்றாண்மையும் மற்ற பண்புகளும் என்றைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் கூட அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க கூட சில காலம் புது வேகத்துல இருந்து விட்டு செல்ஃப் ரியலைசேஷன் என்கின்ற தன்மை வருகிற போது ஜெனடிக்கல் கேரக்டர் என்கின்ற தன்மை உள்ளூர இருக்கிற காரணத்தினாலே மீண்டும் அவர்கள் இந்த அறத்தை நோக்கியும் சான்றாண்மை நோக்கியும் அதுதான் சிறந்தது, நல்லது, வாழ்க்கைக்கு என்றைக்கும் நிலைபெறுடையது என்கின்ற நம்பிக்கைக்கு மீண்டும் வருகிற நிலை நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே அற்றுப்போகவில்லை, ஆனால் பரபரப்பான உலகத்தினுடைய போக்கிலே அடையாளம் தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. நான் நிறைவு பண்ணிடலாமா? திலகவதி நிறைவு பண்ணுங்கம்மா. ஏன் நெட்டு நன்றி சொல்லிடலாங்க. நெட்டு போயிட்டு வருதுங்க. எனக்கு நன்றி சொல்லிடலாங்க. வந்திருக்காங்க, உள்ள இருக்காரா? இல்ல. ஐயாசாமி சொல்லுவார். சொல்லிருங்க. சரிங்க, நன்றிங்க. மிக அருமையான உரை. பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் வரவேற்புரையில ரொம்ப பிரமாதமா பண்ணினாரு. அதை தொடர்ந்து நம்ம துணைவேந்தர் ரொம்ப நல்லா, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சான்றாண்மைக்கும் இப்ப உள்ள சான்றாண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னாரு. இது இந்த சால்பு அப்படிங்கிறது அந்த சாலச் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். சாலச் சிறந்ததுன்னு. அதுவும் இதெல்லாம் சான்றாண்மையோட ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஐயா சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப விளக்கமா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஐயாவை நானு இது எனக்கு புதுசு இல்ல. பல மீட்டிங்ல, பல நம்மளுடைய திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துடைய மீட்டிங்ல பிரமாதமா பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த தலைப்புல பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது பேராசிரியர் ஆறுமுகம் ஐயா, வைஸ் சான்சலர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் போகையிலேயே பஸ்ல கார்ல போயிட்டு இருந்தாலும் கார்ல இருந்து நமக்கு பேட்டி கொடுத்தாரு. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்தது உங்க சகலன்
பிரமாதமா ஒரு கேள்வி, நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கேட்கறதுக்காக தான் வந்தேன்னு கேள்வியே கேட்டுட்டாரு. அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வராணி செல்வம் அவர்கள் எப்பவுமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு உன்னிப்பான கேள்விகளை கேட்கிறவங்க. அது மாத்திரம் இல்ல, நல்ல விளக்கமும் சொல்லுவாங்க. நேற்று அவர்கள் நேற்று முதல் நாள் அவர்களுடைய உரை, சிறப்புரை பிரமாதமா இருந்துச்சு. கருப்புசாமி அவர்கள் எப்பவும் இப்ப கொஞ்ச நாளா வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகேந்திரவர்மனை பேசலாம்னு இது பண்ணனே, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கோபால் ஐயா அவர்கள் கேள்வியின் நாயகன், ரொம்ப ரொம்ப அழகா கேள்வி எல்லாம் கேட்டாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் எப்பவுமே சிறப்பா இது பண்ணுவாரு. அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நம்மளை எல்லாம் ஒன்றிணைத்து தொண்டு செய்துகிட்டு இருக்கிறவரு தொண்டை சரியில்லாதனால தொண்டை அப்பவும் அவரு சும்மா இருக்கல. இடையில ஏன்னா அவரு பேசி பழக்கப்பட்டவர் ஆல் இண்டியா ரேடியோவில். அவரால் இருக்க முடியாது. நான் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, பேசாம இருங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவருக்கு தொண்டை சரியில்லாதனால இருந்தாலும் அவரால் இருக்க முடியல, பேசினாரு. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இனிய புத்தாண்டு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி மகாலிங்க ஐயா அவர்களே. நீங்க தவறாது ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாமல் உங்கள் எண்ணத்தை எல்லாம் அனைவர் மனத்திலும் பதிய வைக்கிற வகையில பேசியிருக்கீங்க. நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். எனவே அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். அன்பர்களே, வருகிற 26 செவ்வாய்க்கிழமை அன்று சிந்தனை அரங்கின் சிறப்பு விருந்தினராக வர இருக்கிறவர் இசைப்பேரறிஞர் விருது இன்றைக்கு பெற்றிருக்கின்றார் இசைக்கலைஞர் TKS கலைவாணன் அவர்கள். இறை என்பவர்கள் இன்றைக்கு இசைப்பேரறிஞர் விருதினை இன்று மாலையில் அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த இசைப்பேரறிஞர் அவருடைய இசை அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து மகிழ்வார். வருகிற 26ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துமஸுக்கு மறுநாள், நமது திருவள்ளூர் நம்ம சிந்தனை அரங்கில் அது இடம்பெறும். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்தக்கூடிய சிந்தனை அரங்கம். அவரும் ஒப்புதல் தெரிவித்து விட்டார். ஆகையினாலே அனைவரும் பங்கேற்று அந்த நிகழ்ச்சி சிறப்பு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.